நம்முடைய எம்என்ஆர் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட வள்ளிமலை வேலன் பட பாடல் வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்த நம்முடைய கலைத்துறையின் ஜாம்பவான்கள், பிரம்மாக்கள், உங்களை அத்தனை பேரையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் இந்த திரைப்படம் எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. எத்தனையோ ஜாம்பவான்கள் சாதித்த இந்த கலைத்துறையில் நானும் இன்று இருக்கிறேன் என்பதில் முதலில் என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவித்து, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி, இந்த கலைத்துறையின் மேல் கொண்ட பற்றால் நான் வந்துள்ளேன். என்னை வளர நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பங்களாக வந்து போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த ஆக்ஷன், காதல் அந்த மாதிரி படங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி எல்லாம் நடுத்தர குடும்ப மக்கள் எல்லாருமே வந்து ரசிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான சொல்யூஷனுமே வந்து ரொம்ப அழகாக நமக்காக கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்னா நம்மளுடைய திரு வி சேகர் சார் அவர்களை தான் சொல்லணும். ஸோ தயாரிப்பாளர், இயக்குனர் திரு வி சேகர் சார் அவர்களை படக்குழுவை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வள்ளிமலை வேலன் விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய வெற்றி இயக்குனர் உதயகுமார், நம்ம பேரரசு, இவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க. மங்கை ஹரிராஜன் சீரியல், சினிமா ரெண்டுலேயும் வெற்றி பெறம் கொடுத்தவர். இன்னும் நண்பர் தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லார் பேரையும் நான் சொல்லிட்டா நான் எப்பயுமே வந்து கூட்டத்தில் வந்து கடைசியாக தான் போவேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்றைக்கி முதல்ல அவசர அவசரமாக நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போக வேண்டியதுனால நான் தனித்தனியாக பேர் சொல்ல முடியல. இந்த வள்ளிமலை வேலன் வந்து படம் வெற்றி பெறணும். இது வந்து எடுக்கப்பட்டது வந்து இங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம ஊர் வள்ளிமலை, வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளிமலையில். அது எங்கள் ஊர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். இது இப்போ ஏதோ சில முருகன் சீசன் நினைக்கிறேன். இப்போ அதை ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு போட்டுட்ருக்காங்க, மாறி மாறி போடுறாங்க இல்லையா. டெல்லியில் இருக்கிறவங்களாம் கூட விடுறதில்ல முருகனை. அகில உலக ஃபேமஸ் முருகன். இந்த சீசனில் முருகன் பேர் வச்சதுனால அவர் வெற்றி பெறுவார்ன்ற எனக்கு தோணுது. இந்த முருகன் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த சூழ்நிலையில். ஆன்மீகத்திலையும் சரி, அரசியலையும் சரி, சினிமாவுக்கும் வந்துட்டார் அவர். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறும். அது போடும்போது, நீங்கள் விளம்பரம் போடும்போது கூட அப்படி ஓரமாக ஒரு வேல் போட்டிருக்கீங்க. அது கொஞ்சம் முருகர் போட கொஞ்சம் ஒன்று போட்டுருங்க ஓரமாக. அதாவது ஆன்மீக படம் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் முருகர் ஏதோ உங்கள் எம்பல் மாதிரி இருக்கட்டும் ஒன்று. அதுக்கு வந்து சீசன் இருக்கு இப்போ. அதனால் இந்த படத்தில் இருக்கிற கதாநாயகி, தயாரிப்பாளரே கதாநாயகி. எப்பயுமே வந்து கதாநாயகன்னா எல்லாம் எம்ஜிஆர், சரோஜா தேவி மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். அந்த படம் எடுக்கிறது கிராம படம்னா கிராமத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். சிட்டி படம்னா சிட்டிக்கு பொருத்தமாக இருக்கணும். உலக சுற்று வாலிபன் மாதிரி இருந்தால் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா உலகம் சுற்றி பார்க்கறதுல வேஸ்ட்டு இல்லையா. அந்த மாதிரி வீரபாண்டி கட்டபொம்மன்னா சிவாஜி மாதிரி ஒருத்தர் தான். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏற்ற கதாநாயகிகள் புதுசு மாதிரியே தெரியல, நல்ல கூச்சம் இல்லாமல் நடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் எல்லாருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த நடிகர்களை மட்டும் பாராட்டிட்டு டெக்னீஷியனை விட்டுருவான். ஏன்னா அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, அவங்க தான் ஏற்கிறவங்க, மரத்துக்கு வேறு மாதிரி அவங்க. அந்த கேமராமேன், எடிட்டர், மொத்தம் அதில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து நீங்கள் வெளியிடும் பொழுது, இப்போயே கூட்டம் அதிகமாக இருக்குது, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இது தேட்டரில் கொண்டு வர்றது எப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் படம் பாதி தான், படம் எடுக்கிறது பாதி தான், ஆனால் அதை ப்ரொமோட் பண்ணுறது பாதி. சில ஆள் வந்து ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பான். அவன் ட்ரெஸ்ஸு, அவன் ஹேர் ஸ்டைலில் பார்த்தா இத்தனை பொண்ணு திரும்பி பார்க்க அவனை. ஆள் சாதாரண ஆளாக இருப்பான். சில பேர் அழகாக இருப்பான், ட்ரெஸ் பண்ண தெரியாது, நடக்க தெரியாது, பேச தெரியாது.
அந்த மாதிரி ஆள் பாதி ஆடு பாதின்றது எந்த காலத்துலையுமே உண்டு. அது அந்த வகையில் படம் எடுத்தால் பாதி தான். இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்முடைய வெற்றி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் 6வது படிக்கிற பசங்களுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, 8 வரைக்கும் படிக்கிறவனுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, எஸ்எல்சி வரைக்கும் படிக்கிறவனுக்கு போட்டி வைப்பாங்க. அப்போ ஈஸியாக அந்த பசங்க ஜெயிச்சு வெளியில் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். 6லேருந்து எஸ்எல்சி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டு பண்ணி வச்சா அவன் வீக்காக இருந்தால் கூட எஸ்எல்சி படிக்கிறவன் தான் ஜெயிப்பான். 6வது படிக்கிறவன் என்னதான் ஒன்றாலும் அந்த பெரிய பசங்க கூட போட்டி போட முடியாது. ஒரு காலகட்டத்தில் இங்கெல்லாம் சில்வர் ஜூபிலி படம் கொடுத்துவார் உதயகுமார்லாம். அவர் படம்லாம் தெரியும் உங்களுக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. சார் இந்த இவர் பேரரசு, விஜயகாந்த் எல்லாருக்கும் நல்ல நல்ல படம் கொடுத்தாங்க. இவங்க படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் அதே அவங்கெல்லாம் இப்போ படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் கூட ஜெயிக்கிறது கஷ்டம். என்ன காரணம்? அப்போ நாங்கள் படம் எடுக்கும்போது என்ன இருந்ததுனாக்கா, பெரிய படங்கள் கூட 250 படத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ண முடியாது. 4000 தேட்டர் இருக்குதுன்னா 250 படம் தான் பெரிய படம் ரிலீஸ் பண்ணோம். நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்த பொறுப்பில் இது அண்ணெல்லாம் இருக்காங்க கேட்டுப்பார். நாங்கள் ரூல்ஸ் கொண்டு வந்து வச்சுருந்தோம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ், இது 200க்கு மேலே ரிலீஸ் பண்ணாத. அப்புறம் மீடியமாக படங்கள் 100 தேட்டரு, சின்ன சின்ன படங்கள்லாம் 50 தேட்டர்னு விட்டால் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கும். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆனால் 2000 தேட்டரு மொத்த தேட்டரு நீயே போட்டா அப்புறம் மீதி பேருக்கு எப்படி தேட்டர் கிடைக்கும்? அப்போ நீ தேட்டர் போடுறாங்க. போட்டு சமீபத்தில் ஒரு வெற்றி தேட்டர் நண்பர் அவர் ஓனர் சொன்னார், ஒரு படம் ஒன்று நல்ல படங்க சின்ன படம் போட்டேன், 2வது வாரம் நல்லா வந்தது, திடீர்னு ஒரு பெரிய படம் வந்துடுச்சு, அது தூக்கி போட்டேன். அந்த பெரிய படம் வந்துட்டா எப்பயுமே ஒரு பெரிய வசூல் வரும்ன்ட்டு போட்டோம், பார்த்தா அது 2 வாரம் கூட ஓடல, மறுபடியும் அந்த தூக்கி போட்ட சின்ன படத்தை தூக்கி போட்டு அது 4 வாரம் ஓடிச்சுன்றார். இது எப்படி ஆகி போச்சு பாருங்க. ஆக பெரிய படம் சின்ன படங்களை ஒன்றா வர்றதை விட அழிவு சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படின்னா 5 வயசு பையன்கிட்ட வந்து 40 வயசு பயில்வான் சண்டைக்கு போகிற மாதிரி. ஆக பெரிய படங்கள் வந்து நசுக்காமல் இருக்கணும்னா, ஒழுங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து பெரிய படங்கள் சின்ன படங்கள் வெற்றி பண்ணணும்னா பெரிய படங்கள் வேணான்னு சொல்ல, அது தனித்தனியாக வரணும். ஜனவரியில் பெரிய படங்களாக வந்ததுன்னா பிப்ரவரியில் சின்ன படம் வரணும், மறுபடியும் மார்ச்சில் பெரிய படம் வந்தால் அது ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகக்கூடாது. இப்போ பெரிய படம் இந்த மாதம் வராது ரூல்ஸ் அப்படி இருக்குன்னா சின்ன படத்தை கூடுவான் தேட்டருக்காரன், அவனே வந்து தேட்டர் கொடுப்பான், அட்வான்ஸ் கொடுப்பான். நான்லாம் படம் ரிலீஸ் பண்ணும்போது உதயம் தேட்டர் 5 லட்சம், இவங்க 5 லட்சம் கொடுப்பாங்க. இங்கே அண்ணா தேட்டரு, இவங்க சின்ன படம் தான், அண்ணா தேட்டரு இவங்க அபிராமி எல்லாம் 5 லட்சம் கொடுப்பாங்க அட்வான்ஸ். இப்போ போய் நான் படம் எடுத்து வச்சுருக்கிறேன் கேட்டால் எங்கிட்டே காசு கேட்குறான், அவன் தேட்டருக்கு முன் பணம் கொடுக்குன்னு கேட்குறான். அதே டைரக்டர் தான், அதே இட்டு கொடுத்தது தான். என்ன காரணம்னாக்கா இப்போ ஒரு கதவை திறக்கிறோம், பெண்களுக்கு வந்து ஒரு பக்கமாக போங்க, ஆண்கள் ஒரு பக்கமாக போங்க, குழந்தைகள் ஒரு பக்கம். பள்ளிக்கூடம் விட்டாங்க என்ன எப்படி கொடுறாங்க ஸ்கூலில், சில்ட்ரன்ஸ் சின்ன பசங்கள்லாம் விட்டுட்ட பிறகு தான் அப்புறம் பெரிய பசங்களுக்கு டோர் திறந்து விட்றாங்க. ஏன்னா ஒன்றா போனால் சின்ன பசங்களை மெரிச்சிடுவாங்க எல்லாரும். அப்படிலாம் இல்லாமல் மொத்தமாக அப்படியே மாட்டுக்கட்டை ஆடுகட்டை திறந்து விடுற மாதிரி விட்டால் படங்கள் பூரா அழிஞ்சு போயிடும். இப்போ நீ எடுக்கிறது கஷ்டம் இல்லை, இதை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல தேட்டங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணணும். 2வது இந்த டெக்னீஷியன்ஸுங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் வேலை மட்டும் இல்லை, இந்த படம் நல்லா ஓடணும் எல்லாருக்கும் வாய்ப்பு வரும். நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நீங்கள் இந்த படத்தை ஓட வைக்கிற வரைக்கும் நீங்கள் வேலை செய்யணும். படம் முடிஞ்சது கையை கழுவிட்டு வேலை பார்த்துன்னு போயிடக்கூடாது. ப்ரொடியூசர் அப்புறம் மாட்டிக்குவார். ப்ரொடியூசருக்கு பணம் வந்துச்சுன்னா தான் திரும்ப அடுத்து படம் எடுப்பார், உங்களை எல்லாரையும் மறுபடியும் திருப்பி அந்த டீம் ஜெயிக்க முடியும். அதனால் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை கொஞ்சம் தேட்டரில் போட்டால் கூட அதை ப்ரொமோட் பண்ணி அழகாக டெவலப் பண்ணி மெயிலில் வெற்றியை கொண்டு வரது தான் இருக்குது. பாதி தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க படம் எடுத்ததில், ஆனால் இதை காசை எடுத்தால் தான் நீ வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம். ஆகவே இந்த காசை திருப்பி எடுங்க. இதுக்கு மறுபடியும் எல்லா இடத்துலையும் பேசும்போது சொல்லுவேன், இந்த சின்ன படங்களை எப்பயுமே தூக்கி விடுறது யாருன்னா பத்திரிகையாளர் தான். அவங்க பருதா போட்டு தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்குது. பெரிய ஆளுங்கிட்ட சரி ஏதோ பெரிய பெரிய படம் எடுக்கிறங்கிற 2 கவர் கொடுன்னு வாங்கிக்குவாங்க. சின்ன ஆளுங்கிட்ட அதிகமாக டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, தூக்கி விட்டுருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, என்னெல்லாம் சின்ன படங்கள் தான் நிலை சொல்லி சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் என் படத்தை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லி கூடுதலாகவே சொல்லிவிடுவார். எப்படி இருக்குதுனாக்கா சூப்பர் சூப்பர், அவன் வந்தானா எங்கே பெரிய ஆளாக போயிடுவான்னு ஓவராக சொல்லி என் படத்துக்கு வியாபாரத்தை உருவாக்கி விட்டுருவார். இந்த பிஆர் அவங்களோ பத்திரிகையாளர்களோ நினைச்சா சின்ன படங்களை ப்ரூஸ் பண்ணலாம். இந்த படம் வெற்றி பெறணும்,
திரும்பி திரும்ப நீங்கள் படம் எடுக்கணும். இதில் இருக்கிற ஒரு தடவை முதல் போட்டால் திரும்பி அந்த முதல் வந்தால் தான் நான் அடுத்த படம் எடுக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் முதல் போட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கா, போயிடுச்சுன்னா திருப்பி ஊர் பக்கமே போக முடியாது. வாகனம்லாம் கொடுக்கலாம், ஊர் பக்கம் சேர மாட்டான். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறணும், இது அனைவரும் நல்லா வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து மன்னிக்கணும், நான் ஒரு அவசரமான வேலைக்கு போகிறதுனால தான் நான் கடைசி வரைக்கும் வந்து கேட்க முடியல. எல்லாரும் பேச்சும் இருக்காங்க, எல்லாரும் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. வெற்றி வணக்கம். ஒருத்தர் வந்து 30 வருஷமா காலில் செருப்பு கூட போடாம ஒரு பெரிய லட்சியத்தோட இருக்கார். மோகன், நீங்க செருப்பு போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமா ஒருத்தர் நான் இயக்குனர் ஆகாம செருப்பு போட மாட்டேன்னு இருக்கார். அவருடைய முயற்சி, அவர் வந்து 30 ஆண்டுகளாக பல்வேறு, அவர் ஒரு யூனிட்ல இருந்து கேமரா அசிஸ்டண்ட்டாக இருந்து என்னுடைய குருநாதர் ஆர் உதயகுமார் சார் படங்களெல்லாம் அவர் வந்து அசிஸ்டண்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய நண்பர் செல்வாவுடைய ஸ்கூலில் அவர் இன்றைக்கி ஒரு இயக்குனராக வந்திருக்காரு. அவர் ஒரு படத்தை இன்றைக்கி வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார். அதாவது ஒருத்தர் 30 வருடமாக ஒரு மனிதர் தான் கொண்ட லட்சியத்துக்காக காலில் செருப்பு போடாமல் அந்த வெறியோடு இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் முதல் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வி. சேகர் சார் ரொம்ப அருமையாக சின்ன படங்கள் பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு. சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அற்புதமான தலைவர்கள்லாம் இன்றைக்கி சினிமா கிடச்சிருக்காங்க. பெப்சி நம்முடைய ஆர்கே செல்வமணி சார் அவர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயக்குனர் சங்கத்துக்கு எங்கள் இளம் இயக்குநர்கள் எஜமான் ஆர் உதயகுமார் சார், செயலாளர் பேரரசு சார், நம்மளுடைய நண்பர் மங்கை அரியராஜன் போன்றவங்கெல்லாம் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. சில வருத்தமான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சு தான் ஆகணும். என்னென்னா, நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சினிமா இல்லை. சினிமாவில் இல்லாதவங்க சினிமாவால் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறாங்க. சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்க எல்லாரும் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஊருக்கு போக முடியாமல் ரொம்ப வேதனையான ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. படம் எடுத்த தயாரிப்பாளர்கள், இப்போ டைரக்டர் சொல்லிட்டு இருந்தார், அவங்க படம் எந்த தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கே தெரியல, தகவல் தெரிஞ்சு ஓடி போய் பார்க்குறாங்க, அப்படி ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது, பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபேமிலியோடு ஒருத்தர் படம் பார்க்கணுன்னா 2000 ரூபாய் தேவைப்படுது. அது முடிஞ்ச அந்த குழந்தைங்களோட அவன் ஒரு மான மரியாதையோட வீடு போய் சேரணுமானா கிடையாது. அவனை வெளியில் அனுப்புறது பார்த்திங்கன்னா, அவன் கேஎஃப்சியில் பூந்து ஏகப்பட்ட ஹோட்டல் வழியாக போய் காம்ப்ளெக்ஸ் பூரா சுற்றி அவன் வெளியில் போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து சென்சார் ஒரு மக்கள் பார்த்து முடிவு பண்ண ஒரு விஷயத்த ஒரு தனி குழு கூப்பிட்டு எப்படி முடிவு பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நிறைய விமர்சனங்களும் பார்த்திங்கன்னா, மக்கள் முடிவு பண்ணி ஒரு படத்தை சொல்கிறது வேறு, மக்களை போக விடாமே வந்து அதுக்கு முன்னாடி கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய பெய்டு ஜேர்னலிசம்னுடைய ரொம்ப அவங்களுடைய ஆக்கிரமிப்பு ஜாஸ்தி ஆகிட்டு நிறைய படங்களை வந்து பார்க்குறதுக்கே, ஏன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவ்வளோ எக்ஸ்பென்ஸுங்கிறதுனால பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு போகிற ஒரு சூழலை வந்து கொண்டாந்து வச்சிடுறாங்க. அப்படி போகிறதுக்கு காரணம் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிறது தான் காரணம். அதனால் வந்து செலக்ட் பண்ணி போகலாம், பெரிய ஹீரோஸ் படம் தான் போயே ஆகணும், மற்றதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். வி. சேகர் சொன்ன மாதிரி ஒரு படம், சின்ன படம் வந்து அது நல்ல படம், அருமையான படம்ன்ற டாக்கு ஜனங்களுக்கு வந்து அவங்க போகும்போது பார்த்தா தேட்டரில் இருக்கிறது கிடையாது. இன்றைக்கி வந்து சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் சினிமாவால் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, புக் மை ஷோ, ஒரு ரயில்வேல பார்த்திங்கன்னா ஒரு கூப்பனில் 5 டிக்கெட் புக் பண்ணலாம். 5 டிக்கெட்டுக்கான ரிசர்வேஷன் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபாய் தான் சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். ஆனால் புக் மை ஷோவில் ஒரு குடும்பத்தில் 10 பேர் படம் பார்க்குறாங்கன்னா 10 பேரும் 30 ரூபா தரணும். இது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம். நம்ம ஒரு 200 ரூபா கொடுத்து ஒரு படத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அதில் ப்ரொடியூசருக்கு போகிற காசு எவ்வளோ? நான் அந்த படத்துக்காக தான் போகிறேன், அந்த தேட்டருக்காக நான் போகிறதில்ல, நான் படத்துக்காக தான் போகிறேன். அந்த இயக்குனரை விரும்பி போகிறேன், அதில் நடிகரை நம்பி போகிறேன், அந்த படத்துக்காக நான் போகிறேன். ஆனால் அதில் போடுற ஸ்லைடுக்கும் அதில் போடுற ஆடுகளுக்கும் ஏதாவது நம்ம ப்ரொடியூசருக்கு யாருக்காவது சம்மந்தம் இருக்கா? எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய காப்பிரைட் பிரகாரம் ஒரு படம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் நடுவில் ஒரு சைலன்ஸ் இருக்கணும். நம்ம ஸ்கிரிப்ட்லேயே டைரக்ஷனில் டிஸ்கஷனில்
ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கிறதும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸு ஸ்ட்ரெயின் ஆகிடும், இங்கே காமெடி வரணும் அது வரணும் இதெல்லாம் பண்ணுறது எதுக்கு? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆர்டர் பண்ணுறதும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எடுத்து வந்து டெலிவரி பண்ணுறதும் இதை இவனுக்கு பாப்கார்ன் தின்றதுக்கும் பெப்சி குடிக்கிறதுக்கு தான் போகிற மாதிரி அங்கே அந்த இடத்துல இன்றைக்கி கார்பரேட்டுடைய தேட்டர்ஸ் அப்படி தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்டாப்பாக கேப்பே இல்லாமல் நடுவில் ஆடு போடுறது, ஸ்லைடு போடுறது, ஒரே ஷவுட்டிங்கு. ஆக்சுவலாக பார்த்தா இதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து இது பெரிய லெவலில் இது வந்து கேஸ் போட்டு தடுக்கணும் இது எல்லாத்தையும். ஏன்னா கம்பல்சரி ஒரு 15 மினிட்ஸ் வந்து சைலன்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் ரூல். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் வழிமுறைப்படுத்தணும். சம்மந்தம் இல்லாத வந்து ஒரு டெக்னாலஜி இருக்கிறவங்க சம்பாதிக்கிறதும் புக் மை ஷோல் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறதும் அவ்வளோ எதுக்கு? ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க தான் எடுத்து நடத்தணும். கவர்மெண்ட் வந்து 80 lakhs கொடுக்குறாங்க. ஒரு இண்டோசிலு ஃபிலிம் அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஃபிலிம் லவ்வர்ஸ் ஆரம்பித்த ஒரு சாதாரண அமைப்பு. அவங்க வந்து வருஷம் எடுத்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதே சென்னையில் பண்ணுறாங்க. சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூட அதில் எந்த ப்ரியாரிட்டியும் இல்லை. அவங்க அதை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் 80 lakhs கொடுக்குது. அப்போது எதுவுமே வந்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கும் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அது படம் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலுமே சரி. அதனால் ஒரு புக் மை ஷோ மாதிரி ஒரு ஆப்பு கூட நம்மளால் முடிவு பண்ண முடியாதா, ரெடி பண்ண முடியாதா? இதெல்லாம் வரைமுறைப்படுத்தணும். அதுக்கு அருமையான தலைவர்கள் இன்றைக்கி சினிமாவில் கிடச்சிருக்காங்க. பாருங்கள், காலையிலேருந்து பேரர் சார் இங்கேயே இருக்கார் தொடர்ச்சியாக. நான் கூட சொல்லிட்டு எங்கள் குருநாதர் டைரக்டர் சாருக்கெல்லாம், உதயகுமார் சாருக்கெல்லாம் இங்கே ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அவர் இடையில வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வரட்டும். நிறைய படங்களுக்கு எந்த நடிகர்களை வந்து அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்காக தாலியை விற்று நகையை அடமானம் வச்சு ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ணி எல்லாம் செய்கிறாங்களோ அவங்களே அவங்க படம் ப்ரமோஷனுக்கு வர்றது கிடையாது, நிறைய பேர் வர்றது கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லை, ஒரு சின்ன படம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, இவங்களை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு இயக்குனர் சங்க தலைவர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹிட்டு, நடிகர் திலகம்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் ஸ்டார்களையும் இயக்கிய ஒரு திரைப்பட கல்லூரியிலேருந்து வந்த ஒரு இயக்குனர்னால் அது வந்து ஆர் உதயகுமார் சார் தான். அப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் இன்றைக்கி இயக்குனர் சங்க தலைவராகவும் இருக்கார். அவர், பேரரசு சார், இவங்க எல்லாரும் இன்றைக்கி வந்து ஒரு படம், அது யார் படம் என்ன அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும், துணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உதயகுமார் சாருக்கு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இந்த அரசு சார்பில் அம்மா திரையரங்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப சின்ன படங்கள்லாம் நிச்சயமாக வந்து ஓடக்கூடிய ஒரு சூழல் வந்து அமையறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. எப்படி வந்து நிறைய தேட்டர்ஸில் வந்து எவ்வளோ ரேட் ஏற்றினாலும் 10 ரூபாய் டிக்கெட்டுங்கிறது வந்து கம்பல்சரின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சாங்களோ அது இன்றைக்கும் தேட்டரில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த 10 ரூபாய் டிக்கெட் வந்து யாருக்கும் தரதில்லை. அது யாருக்கு தராங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட்டு கூப்பனோடு தான் தருவாங்க. படம் பார்க்குற டிக்கெட்டு 10 ரூபான்னா கூப்பன் 400 ரூபாய் அப்படி தான் அது தராங்க. அது வேலையில் யாருக்கும் தரதில்லை, அவங்களுக்குள்ளே கொடுத்துக்குவாங்க. ஆனால் அந்த அம்மா திரையரங்குன்ற கான்செப்ட்டு அவங்க கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அது நின்று போச்சு. அது மட்டும் வந்திருந்தால் இன்றைக்கி வந்து இந்த தேட்டர் டாமினேஷனுங்கிறது இந்த அளவுக்கு வந்திருக்காது. எல்லா படங்களும் ஓடுறதுக்கான ஒரு தளம் அது வந்து ஏற்படுத்தி தரும். அந்த கான்செப்டை இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களாரும் சேர்ந்து திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக சின்ன படங்களுக்கும் வந்து எல்லா தேட்டர்ஸும் கிடைக்கும். இன்னொன்று வந்து தான் பெரிய ஸ்டாரு, தான் அடுத்த முதலமைச்சர் ஆகணும், இப்படிலாம் கனவு காண்றாங்க நிறைய பேர். அப்படி உண்மையிலே அவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்கிறது உண்மையாக இருந்தால் அவங்க வந்து 11 மணி ஷோ, 2 மணி ஷோ, காலையில் 10:30 மணி ஷோவில் அவங்க படத்தை போடுறதுக்கு கொண்டு வரணும், ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு ப்ரைம் ஷோஸு, ப்ரைம் தேட்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாருங்களை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி வர சின்ன படங்களை எடுத்துன்னு போயிட்டு காலையில் 11 மணிக்கு தர்றது, 10 மணிக்கு தர்றது, மத்தியானம் 2 மணிக்கு தர்றது தான் எப்படி வந்து பழக்கம் வருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதனால் வந்து இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நம்பிக்கையில் இது போன்ற தயாரிப்பாளர்கள்லாம் நிறைய இளம் கலைஞர்களை ஒரு 30 வருஷமாக செருப்பு போடாத ஒருத்தருக்கு கூப்பிட்டு இன்றைக்கி ஒருத்தர் லைஃப் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இன்றைக்கி வந்து இந்த படத்து மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து வெற்றி பெற்றாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் முதலீடு பண்ண பணங்கள் திருப்பி வந்துச்சுன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்க உருவாக்குவாங்க. நிறைய பேர் வர தான் இந்த துறை வளரும்.
வெற்றிங்கிறது 2 வகை இருக்குது. எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஜெயிக்கிறது ஒரு வெற்றி, எல்லாரையும் கொன்னுட்டு ஜெயிக்கிறது ஒரு வெற்றி. அலெக்சாண்டர் போன்றவர்கள் எல்லாரையும் கொன்னுட்டு ஜெயிச்சவங்க, நபிகள் நாயகம் இயேசுநாதர் போன்ற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஜெயிச்சவங்க தான் வணங்கப்படுவார்கள். அது எல்லாரும் வணங்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வெற்றிக்கு பத்திரிகையாளர்கள் அனைவரும் இது போன்ற சிறிய படங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். நிறைய இந்த விமர்சனங்கள், இந்த பெய்டு இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போராடி வரட்டும். ஜனங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டோம், வேணாம் நல்லா இல்லை அப்படின்னு அவங்க சொல்லட்டும். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வேஸ்ட்டு, இது பார்க்குறதுக்கு தேவையில்லாத வேலைன்ற மாதிரிலாம் ரொம்ப நெகட்டிவாக சொல்லி அப்படி அதனால் எந்த விதமான பலனும் இல்லை. அவங்க முடிவு பண்ணட்டும். மக்கள் ஒரு படத்தை வேணான்னு சொன்னால் அதை 100% ஏற்றுக்கிறதுக்கு எல்லா கலைஞர்களும் தயாராக இருக்கிறாங்க. அதை பார்க்கவே கூடாதுன்னு தடுக்கிறத 1% கூட யாரும் ஏற்றுக்க முடியாது. அது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டாம். சிறிய படங்களுக்கான அங்கீகாரத்தை எல்லாம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த அம்மா தெரியாருங்க போன்ற அந்த கான்செப்டை கொண்டு எல்லா படங்களுக்கும் எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தணும். சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கான பலன் சினிமாவில் இருக்கவங்களுக்கே கிடைக்கணும். புக் மை ஷோ போன்றவர்கள், இந்த மாதிரி கியூபு போன்றவர்கள், சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத கார்ப்பரேட் முதலாளிகள் இவர்களுடைய ரத்தத்தை சுரண்டி அவர்கள் மட்டும் வாழ்வதை தடுக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு அணியில் திரண்டு அதற்கான விஷயத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு படக்குழு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வள்ளிமலை வேலன் திரைப்பட ஆடியோ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நாகரத்தினம் தயாரிப்பு நடிப்பில் நம்ம இயக்குனர் எஸ். மோகன் அவர்களுடைய இயக்கத்தில் பாட்டு பார்த்தேன். பாட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அந்த அப்பா பாட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அப்பா பாட்டு எழுதுனது யார்? யார் பாடினது? நம்ம எஸ்.என். சுரேந்தர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். சரி சரி சாமி. அப்பா சுரேந்தர் எப்போ பார்த்தது? என் படத்தில் 5 விரல் கெஞ்சதடி பாட்டு பாடினார் ஒரு தடவை. என்னுடைய முதல் படத்தில் நான் இவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்தேன். அப்போ தெரியாது இவரு தான் விஜய்க்கு மாமான்னு எல்லாம் தெரியாது. ஆமாம், அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக என்னுடைய ரிசப்ஷனில் இவர் பாட்டு கச்சேரி பண்ணி கொடுத்தாரு, காசு வாங்காமல். அதுதான் உண்மை. அப்படி நண்பர்கள் நாங்கள். ஸோ பார்த்தீங்களா, சினிமா எவ்வளோ அழகான லிங்க்குகள் இருக்குது பாருங்கள், இது அழகான உறவுகள் இருக்குது. அதனால் போகிற போக்கில் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறதில்ல, பண்ணுறதுக்கு வழியே சொல்லணும். அந்த இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனார் என் அன்பு சகோதரர், குடும்ப படங்களை தயாரித்து இயக்குவதில் பெயர் போன திரு வி. சேகர் அவர்கள் சொன்னார். அவர் படம் பண்ணுறப்போ இருந்த சூழ்நிலை, இப்போ படம் பண்ணுறப்போ இருக்கிற சூழ்நிலை, அப்போ படம் வெளியாகிறதுல இருந்த சூழ்நிலை, இப்போ இருக்கிற சூழ்நிலை, இது காலங்காலமாக மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக மாறி இருக்கு. அதுதான் மேட்ரு. எல்லோரும் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்கள், அவர் இப்படியெல்லாம் இருக்குது, பாப்கார்னுக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸே, பாப்கார்ன் கடையில் மேலேயே தான் கூப்பிட்டு போகிறானுங்க, அப்புறம் வரும்போது திருப்பி ஹோட்டல் வழியாக கூப்பிட்டு வரானுங்க, எல்லாம் காட்டுவாங்கப்பா, நம்ம அதுக்கெல்லாம் மயங்கக்கூடாது. அப்புறம் இந்த சினிமாவை சினிமா சம்மந்தப்பட்ட ஆள்கள் எதுவுமே அனுபவிக்கிறது இல்லை. சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் யார் பண்ண வேலை? இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேலைங்க. கவர்மெண்ட்டு தான் இதுக்கு துணை நின்று இது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு செய்யணும், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும். சினிமாக்காரனுடைய வியாபாரத்தை சினிமாக்காரன் பார்க்கணும். அரசியல்வாதி சினிமா வியாபாரம் பார்த்தா சரியாது? அது இப்படி தான் இருக்கும். அதையே ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றீங்க. சினிமாக்காரன் அந்த காலத்தில் நம்ம திரைப்படங்கள், ஒரு இயக்குனர், உதவி இயக்குனர்கள் உட்காந்து கதை பண்ணுவோம்.
தயாரிப்பாளர் கதை ரெடிங்களா, அவுட்லைனு ஹீரோ கிட்ட சொல்லிட்டீங்களா? ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் கதையெல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் கேட்பார். இப்போல்லாம் எல்லாருமே கேட்பாங்க. அப்புறம் எங்கள் சில ப்ரொடியூசர்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு தடவை ஒரு நாள் சொல்கிறீங்களாம்பார். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கூட அந்த கதை ஞானம் இருக்குது. ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து உருவாக்கின கதைகள் மட்டும்தான் இன்றளவுக்கும் பேசப்படுகிறது. இன்றைக்கி உதயகுமாருக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது, அல்லது உதயகுமார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர், வி. சேகர் வெற்றி படங்களை கொடுத்தவர், பேரரசு அவர்கள் வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தை எடுத்தவன் மட்டும் லாபம் இல்லை, நடிகருக்கு லாபம், டைரக்டருக்கு லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம், தியேட்டரில் போட்டவனுக்கு லாபம், பார்த்தவனுக்கு மனதளவுக்கு சந்தோஷப்பட்டது ஒரு மிகப்பெரிய லாபம். இத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சதுனால தான் அந்த படத்தை எடுத்த இயக்குனரோ, அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரோ, அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கோ, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ இன்றளவுக்கும் பேர் இருக்கிறது. இப்போ இது எப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு? அதுக்கு பத்திரிகையாளர்கள் தான் மெயின். ஒரு படத்தை நான்லாம் வந்து சின்ன கவுண்டர் படத்தை எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் இன்டர்வல் வரையிலும் கதையை சொல்லிட்டேன். எங்கே கூப்பிட்டு பொள்ளாச்சியில் ஒரு ரூம் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு 40 பேர் இருப்பாங்களா? எப்படி நம்ம 20 பாருங்க கணக்காக சொல்கிறாங்க. அத்தனை பேர்த்துக்கு கதை தெரியும். இன்றைக்கி எந்த டைரக்டராவது ஓப்பனாக கதையை எவனாச்சுக்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அது யாருக்கிட்ட சொல்லியிருக்கேன்? என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பற்றி எவ்வளவு கண்ணியமானவர்களாக இருந்தோம். அப்போ இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு சிலர் கண்ணியமாக இல்லை. அதனால் மற்றவங்க கண்ணியமாக இருக்கிறதா இருக்கக்கூடாதான்னு தெரியாத கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சினிமா எங்கே சரி செய்யப்பட வேண்டுமோ, ஒரு சினிமாவுக்கு வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த பராசக்தியே எடுத்துக்கங்க, ஒரு 10-15 நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏவி மேயப் செட்டியார் சொல்லிட்டார். சிவாஜி வேண்டாம், இந்த மாதிரி இந்த படத்தை அப்படியே தூக்கி போடுங்க. அப்புறம் இன்னொரு இணை தயாரிப்பாளர், அவர் பேர் என்ன, பெருமாள் முதலியார், அவர் வந்து படத்தை பார்த்துட்டு இல்லை சிவாஜி தான் இருக்கணும், இந்த படத்தை திருப்பி எடுக்கணும். அப்படி ஒரு கருத்து மோதல்கள் வந்து அதன் விளைவாக ஒரு நல்ல விஷயங்களை, ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து ஒரு படத்தை உருவாக்கின காலங்கள் வேறு. இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு என்ன அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பெரிய படங்கள் இருக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க படம் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி, அப்படி இல்லை. சின்ன படங்கள் அவன் வந்து அந்த தொப்புள் கொடியிலிருந்து அப்படியே போட்டு வளர்த்து எடுத்து அது எப்படியாவது ஒரு கதை பண்ணணும், இப்படி ஒரு கதை பண்ணோன்னு அவன் தவம் இருந்து கொண்டாந்து அது ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சி பல கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு படத்தை தயாரித்து முடித்தவனுக்கு தேட்டர் கிடைக்கிறதில்ல. தேட்டரு இந்த மாதிரி தேட்டரு கிடைக்காததுக்கு காரணம் என்ன? இந்த டிக்கெட் விற்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அது இது எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அரசாங்கத்தையும் விட தயாரிப்பாளர் தான். இன்றைக்கி அந்த தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்குது பாருங்கள், பாவமாக இருக்குது. தயாரிப்பாளர்கள் சங்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா, எல்லா சங்கத்துக்கும் தலைமை தாங்கிற ஒரு அற்புதமான அவங்க வந்து முடிவு பண்ணுங்க. தயாரிப்பாளர் தாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஒரு சினிமாவுக்கு. ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்கள், அதான் சொன்னேன். அந்த காலத்தில் வந்து நான் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். சுஜாதாஸ் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. திரு பாலாஜி அவர்கள் இயக்குனர், தயாரிப்பாளர் பாலாஜி அவர்களுடைய ஆஃபீஸு இங்கே எக்மோரில். அப்போ அசிஸ்டண்ட், நம்ம எடிட்டிங், நம்ம படத்தோட எடிட்டிங்க்கு சுபாஷ் அவர்கள் அசிஸ்டண்ட். அப்போது அவருடைய ரூமை கிராஸ் பண்ணி தான் நான் எடிட்டிங் போவேன். சார், நான் எந்த டைமுக்கு வர்றேன், எந்த டைமுக்கு போகிறேன்னு என் அசிஸ்டன்ஸுகளுக்கு தெரியுதோ இல்லையோ, என் தயாரிப்பாளருக்கு தெரியுதோ இல்லையோ, நான் கரெக்டாக காலையில் 7:30 மணி 8 மணிக்கு அங்கே இருக்கிறேன்னா, உதயகுமார் 8 மணிக்கு வந்துடுவார்,
அவர்கிட்ட இந்த சாவியை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போவார் பாலாஜி சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. ஒரு நாள் சார் என்ன சார் இப்படி, நான் 8 மணிக்கு சரியாக வருவேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? யோ நீ உழைப்பாளி, நீ உன் படத்துக்காக எப்படி உழைக்கிறன்றது எனக்கு தெரியும். நான் உங்கள் ப்ரொடியூசருக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் 8 மணிக்கு இங்கே தான் இருப்பார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவர்கிட்ட நெருக்கமாக உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார், அவருடைய படப்பிடிப்பு எங்கேயோ நடந்துகிட்ருக்கும். சிவாஜி, ஜெயலலிதம்மா இவங்கெல்லாம் நடிச்சிட்ருப்பாங்க. ஒரு இயக்குனர் வந்து இயக்கிட்டுருப்பார். அந்த படம் காலையில் 11 மணிக்கு என்ன காட்சி எடுக்கிறாங்கன்னு அவர் இந்த ரூமில் இருந்து சொல்லுவார். எந்த ஷாட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, 11 மணிக்கு அந்த சீன் ஆரம்பிச்சிருவாங்க, 2 மணிக்கு இந்த சீனு, கரெக்டாக 5 மணிக்கு என்னப்பா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சான்னு இங்கேருந்து ஃபோன் பண்ணுவார். ஊட்டியில் இருந்தாலும் சரி, கொடைக்கானலில் இருந்தாலும் சரி. எப்படி நான் கரெக்டாக சொல்கிறீங்க? இல்லை எனக்கு டைரக்டரை பற்றி தெரியும். அவர் கரெக்டாக அந்த டைமில் எடுத்து அந்த டைமில் எத்தனை ஷாட் எடுக்கிறாருன்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டு போகிற டைரக்டர்களும் அதை தெரிந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்களும் இந்த இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி எத்தனை தயாரிப்பாளர்களுக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். இவங்கனால தான் எதுக்கு நம்ம கியூபுக்கு இவ்வளோ காசு கட்டுறோம். கியூபுன்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் தான் இங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் பேசுகிறீங்க தம்பி, இது இந்த மேடையில் பேசுகிறது. நீ நேராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு பாரு. அது ஈசி மெம்பர் இருக்கிறப்ப ஈசி மீட்டிங் நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பரில் கூட எழுதி கொடுத்துரு என்னென்ன பேசணும்னு. ஸோ சினிமா காப்பாற்றப்பட வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் ஈசி மெம்பராக இருந்தேன். ஒரு 10-15 ஒரு 5 தடவை 4 தடவையோ இருந்தேன். 5ஆவது தடவை இருந்தால் தான் திருப்பி என்னை நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாதுன்னு சொல்லி என்னை விரட்டி அடிச்சாங்க. நான் ஒருத்தன் தான் கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு இருந்தேன், அதையும் கெடுத்துவிட்டாங்க. நீ கேட்குறிய இந்த கேள்விகள்லாம் நான் கேட்டது. ஒரு புக் மை ஷோவை ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சர்வரை வச்சு நம்ம பண்ண முடியாதா? நம்மக்கிட்ட காசு இருந்தால் இயக்குனர் சங்கம் பண்ணிடும், பண்ண முடியும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன வியாபாரம் இருக்குது. அந்த புக் மை ஷோவில் விற்கிற டிக்கெட்டில் வர்ற வருமானம், ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபாய்னு வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த 30 ரூபாயில் யார் யாருக்கு கமிஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது, அசிங்கம். நம்ம மூஞ்சியில் நம்மளே சேர வாங்கி பூசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள், தீர்க்கப்படாத விஷயங்களை தீர்த்து வைப்பதை விட்டு தேவையில்லாத விஷயங்களை கிளறிக்கொண்டு நமது தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல், நீங்கள் செயல்பாடு சரியாக இருந்திருந்தால் நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம். டைரக்டருக்கு வேலையை நான் ஒரு படம் பண்ணேன், கிழக்கு வாசல்னு ஒரு படம். சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தயாரிப்பாளர். நம்ப மாட்டீங்க சார், நான் காலையில் 7 மணிக்கு என் கதவை தட்டுவார், நான் குளிச்சுட்டு வருவேன். குட் மார்னிங் உதயம்பார். பார்த்தா ஒரு ஷார்ட்ஸும் பனியனும் போட்டு, எங்கே சார் கிளம்புனேன், நாங்கள் இப்போ தான் லொக்கேஷன்லேருந்து வர்றோம் பாரு. 6 மணிக்கா? என்ன? இல்லை நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறீங்களோ அது வரையில் நாங்கள் ஜாகிங் போனோம், நானே என் பிரதரும். இன்வால்மெண்ட். அவர் அப்படித்தான் சார். இன்றைக்கி 3 சீனா சார்? சொல்ல முடியாது சார், 4 சீன் எடுத்தாலும் எடுப்பேன் சார். 3 சீனே நல்லா எடுங்க சார் அப்படின்ட்டு போயிடுவார். நான் வந்து இந்த 3 சீன் எடுப்பேன், 3.5 சீன் எடுப்பேன், 4 சீன். எனக்கு அவருக்கு என்ன காட்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றத முதல்லையே படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே முழு கதையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். முழு காட்சியும் சொல்லுவேன். இந்த காட்சி இப்படி தான், இது கொஞ்சம் இதை டெவலப் ஆனாலும் ஆகும், இது கொஞ்சம் கம்மியானாலும் ஆகும், ஜாஸ்தியானாலும் ஆகும். எந்த விதமான இடர்பாடும் இல்லை. எவ்வளவு நாள் படப்பிடிப்புன்னு போடுறோமோ அவ்வளவு நாளுக்குள்ளே படப்பிடிப்பை முடிச்சுட்டு கையில் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இணக்கமான தயாரிப்பாளர்களும் புரிந்து கொண்டு ஒரு படத்திற்கு எவ்வளவு நாட்கள் கால்ஷீட் தேவை, எந்த நடிகரை வைத்து எடுத்தால் எவ்வளவு நாட்களுக்குள்ளே எடுக்க முடியும், எவ்வளவு இரவு காட்சிகள், எவ்வளவு பகல் காட்சிகள், கரெக்டாக கணக்கு போட்டு பண்ணுற டைரக்டர்களும் இருக்கிற வரையும் சினிமா நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். இப்போது நாளைக்கு பிரேக்குன்னா
இந்த டைரக்டருக்கும் தெரியாது நாளைக்கு பிரேக் ஆமாவே. ஏன்னா அதை வேற யாரோ டிசைட் பண்ணுறான். நாளைக்கு படப்பிடிப்பு இல்லை என்பது சில சமயத்தில் தயாரிப்பாளருக்கும் தெரிவதில்லை, இயக்குனருக்கும் தெரிவதில்லை. வேற யாரோ முடிவு பண்ணுறாங்க. சினிமா யார் கையில் இருக்கணுமோ, அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு டைரக்டர் சொல்லுவாங்க. இப்போ அவர் ஷிப்பு, அதாவது அது டயர் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை. இப்போ அது பெஞ்ச் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை. கேப்டனாக இருக்கிறது எங்கே இல்லையா? ஆக மேடைன்னு கிடைச்சா எல்லோரும் ஏறி ஆளுக்கு ஆள் அட்வைஸை பண்ணிட்டு போயிடுறது மட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுதான் நடக்குது. உண்மையாக உட்காந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா ஒரு தனியாள் பண்ணக்கூடிய வேலை இல்லை. அனைத்து துறையை சேர்ந்தவரும் ஒற்றுமையாக இருந்து, சுபாஷ் நல்லா சொன்னான், எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் முதல்ல ஒற்றுமையாக இருக்கிறது எப்படின்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் தானே நம்ம இந்த நம்ம சார்ந்திருக்கக்கூடிய நம்ம தொழிலை காப்பாற்ற முடியும் என்பதை கூறிக்கொண்டு நிறைய வழிகள் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் படம் எடுக்கலையே தவிர, ஏன்னா நம்மளை நம்பி 10 கோடி போடுறதுக்கு கூட ஆளுங்க இருக்காங்க. சரி போட்டுறான், இதை கொண்டு போய் எங்கே யாருக்கிட்ட கூவி விற்கிறது? அந்த காலத்துலலாம் நம்ம பொண்ணுமணி படம் எடுக்கும்போது நான் பூஜை போட்ட அன்றைக்கி அட்வான்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. நான் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் எடுத்தேன். டெய்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் அனுப்பிட்டே இருப்பாங்க, படம் எடுத்துகிட்டே இருப்போம். இப்போ யாருக்கிட்ட போய் கேட்பீங்க? அப்புறம் ரிலீஸு எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியல. இப்போ நல்ல வேலை இந்த கடந்த ஒரு 10-15 நாளில் ஒரு 25 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா பெரிய படங்கள் எதுவும் வரல. பெரிய முதலைகள் வந்ததுன்னா இதெல்லாம் திருப்பி எல்லாம் போட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். இது ரிலீஸ் பண்ணால் ஒரே வாரத்தில் 10 படம் ரிலீஸ் பண்ணி உங்களை நீங்களே அழிச்சிக்கிறது. எப்படியெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். இனிமேல் சின்ன படங்களே ஓடாது அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு இதை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே ஒரு 25 படம் இந்த மாதம் ரிலீஸ். கரெக்டாக? நீங்கள் எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க? இன்னும் இந்த வாரம் ஒரு 10 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. 10-12 படம். ஸோ எப்படி ஓடும் சொல்லுங்கள்? இதையெல்லாம் வரைமுறைப்படுத்துவது யார்? நானா? டைரக்டருக்கு அந்த வேலையா? இல்லை. வேறு யார் பண்ணணும்? தயாரிப்பாளர்கள் தான் உட்காந்து பண்ணணும். தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும். அப்புறம் விநியோகஸ்தர்கள்ங்கிறதே இப்போ இல்லை, எல்லாம் கமிஷன் ஏஜென்ட்டுக்கு தான் இருக்காங்க. விநியோகஸ்தர்களே இல்லாமல் ஒரு சினிமா இன்றைக்கி செயல்படுறதுனால தான் நம்ம படத்துக்கு என்ன வருமானம் வருது, நம்ம படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஒரு தயாரிப்பாளர் காலையில் இருந்துச்சு பேப்பரை தேடணும். இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்குங்க, என் படம் எந்த படத்துலேங்க ஓடுது, அங்கே ஓடுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை இதை மாற்றுவது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான். தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக இந்த சினிமா உலகத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த திரைப்படத்தில் பாட்டு நல்லா இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். எங்கே அவர் பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. இப்போ வர்ற சின்ன படங்கள்லாம் மியூசிக் டைரக்டர் பிச்சு உதறாங்க, நல்லா சாங்ஸ் போடுறாங்க. பாடல் கூட நல்லா இருந்தது. அந்த அப்பா பாட்டு குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹீரோ ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தார். ஹீரோயினும் அதே மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க. அப்புறம் சண்டை காட்சி என்னது, இடி மின்னலா, வேறு பேர் எதுவும் கிடைக்காம இடி மின்னலும் வச்சிட்டிங்க. நல்லா இருக்குது. சண்டை காட்சி நல்லா இருந்தது. மற்றும் ஒளிப்பதிவு பிரமாதம் நல்லா இருந்தது. யார்? மணிகண்டன். மணி நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆல்ட்ரினோட இசையில் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் கதை திரைக்கதை எல்லாமே நம்ம மோகன் செருப்பு போடலை அப்படின்றத பற்றி, அவன் ஏன் இன்றைக்கி செருப்பு போட மாட்டான்? என்னைக்கு போகிறதா இருக்க? எப்போ ரிலீஸ் அப்போ கூட போடக்கூடாது. என்னைக்கு நீ இயக்குனர் சங்கத்தில் கார்டு வாங்குறியோ, சார் நீங்கள் தமிழ்நாடை விட்டு நீ வெளிநாட்டுக்கு படம் எடுக்க போகணும், ஷூட்டிங்க்கு போகணுன்னா இயக்குனர் சங்கத்தோட கடிதம் இருந்தால் தான் விசா கொடுப்பான். அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. நீ ஒரு இயக்குனர்னு போய் வெளியே எங்கேயாச்சும் சொல்லணுன்னா
நீங்கள் ஆந்திராவுக்கு போய் அங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அங்கே சரி உங்கள் டைரக்டர் யூனியன் கார்டை காட்டுங்கம்மா. புரியுதா உங்களுக்கு? நான் சும்மா காமெடிக்காக சொல்லலை. இயக்குனர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திலிடமிருந்து பெற்ற பின்னால் தான் நீ இந்த காலனியை அணிய வேண்டும் என்று. அதுக்கு முன்னாடி மகனே வாய்ப்பே இல்லை ராஜா என்று. என்ன நீ தான் செல்வா வந்து தன்னுடைய நண்பர்களுக்காக இந்த விழாவில் கலந்துருக்காரு. அவர் எஸ்ஏசி சார், எழில் சாரோட மிகப்பெரிய கேமராமேன் அவர். அவருடைய உதவியாளர். அது என்னுடைய படங்களில் கார்த்திக் ராஜா சின்ன கவுண்டர் படத்தில் உதவியாளராக வேலை செஞ்சுருக்காரு. சின்ன ராமசாமி நான் நடித்த படம், அது ஏன் ரிலீஸ் ஆகலாம் கேட்காதீங்க, அது ரிலீஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் சுபாஷ்? ஆக அனைவரும் சேர்ந்து ஒரு அழகான வள்ளிமலை வேலன் படத்தை கொண்டாந்துருக்காங்க. அழகாக இருக்குது டைட்டிலு. வி. சேகர் சொன்ன மாதிரி இப்போது முருகன் சீசன் தான். கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா என்று கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை நேரத்தின் வணக்கம். இந்த வள்ளிமலை வேலன் திரைப்படத்தின் படக்குழுவினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த மேடையிலே ஒரு தயாரிப்பாளர் ஆட்டுக்கொண்டேன். நான் என்னை வச்சு தான் எல்லாமே வந்து பேசியிருக்காங்க. அது நல்ல கருத்து தான் அண்ணன் சொன்னதெல்லாம். நான் வந்து தப்பாக இது பண்ணலை. அது வர வேண்டியது தான், நடக்க வேண்டியது தான். அது இப்போ நான் வந்து கொஞ்சம் இப்போ நான் எனக்கு இங்கே வந்து இப்போ மீட்டிங் வந்து போகணும், ஈசி மீட்டிங்கு. பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன் நிறைய பேருக்கு இங்கே தெரியும், சில பேருக்கு தெரியாது. என் பேர் பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன். நான் பாண்டிச்சேரி சேர்ந்தவன். அண்ணாங்களாம் தெரியும். இங்கே மும்மூர்த்திகள் மேலே 3 இயக்குநர்கள் அமர்ந்திருந்தார்கள். 4வதாக எங்களுடைய மங்கை ஹரிராஜன் அண்ணனும் சேர்ந்து பெரிய இயக்குநர்கள் இங்கே இந்த திரைப்பட விழாவிலே கலந்து கொண்டு இருக்கிறதுனால நான் அதிகமாக பேச முடியாது. அனைத்தும் அவங்க அண்ணன் பேசிட்டாங்க. அண்ணா ஒரு கருத்து, தயாரிப்பாளர் சங்கம் நினச்சா படம் ரிலீஸ் பண்ணுறதையும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களையும் உருவாக்கலாம்னு சொன்னீங்க. எல்லா கருத்துக்களும் உண்டு. தயாரிப்பாளர்களை உருவாக்குவது யாருன்னு உங்களுக்கு தெரியுண்ணே. உங்கள் காலங்கள் வேறண்ணே. நீங்கள் எடுத்த படங்கள்லாம் இன்றுக்கும் வைரம் பாய்ந்த மாதிரி. ஆனால் இன்று எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வர அத்தனை படங்களும் ஈசந்துருண்ணே. உங்கள் படம் இன்றைக்கி போட்டால் கூட இன்றைக்கி எத்தனை பேர் பார்க்கட்டுறாங்க. அதே போல் அண்ணன் பேரரசு அண்ணனுடைய படங்களை போட்டால் கூட இன்றைக்கி அத்தனை பிள்ளைங்களும் வந்து தேட்டருக்கு ஏற்ற மாரி உட்காந்து இது தேட்டரை விடுங்க, வீட்டில் உட்காந்து படம் பார்க்குங்க. வி. சேகர் அண்ணன் படம் வந்து ஓடுதுனாக்கா வயசானவங்க மதியத்தை தூங்கத்தை கூட தூக்கத்தோடு விட்டுட்டு உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் அதெல்லாம் வந்து வைரம் பாஞ்ச படங்கள்ண்ணே. ஆனால் நாங்கள் எடுக்கிற படம்லாம் அது கிடையாதுண்ணே. அதனால் வந்து இன்றைக்கி படம் ஓடலைண்ணே. ஏன் எடுக்கலை? ஏன் அது யாருக்கிட்ட? அது வந்து ஒரு இயக்குனர்கிட்ட தான். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி நான் இயக்குனரில் சொல்லணும். இயக்குனர்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? தயாரிப்பா இப்போ ஒன்றும் இல்லைண்ணே. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வராங்க, ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்றீங்க. உண்மை அது. எங்களை வராங்க ஒரு தயாரிப்பாளர் உருவாக்குறது யார்? ஒரு இயக்குனர் வராங்க தேடிட்டு எங்களை. நான் சும்மா உட்காந்துட்டு நான் ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தேன். என் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி உன்னை நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், இவ்வளோ கோடி சம்பாடலாம் அப்படியே கோடி சம்பாடலாம்னு சொன்னதெல்லாம் யார்? ஒரு இயக்குனர். அதே அண்ணா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இயக்குநர்கள் சங்கத்தில் இல்லாதவங்க தான் இன்னைக்கு வெளியே சுற்றுறாங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியல, எங்களுக்கும் தெரியல. ஆமாம், அது வந்து இட்டுன்னு வந்து எங்களை கொண்டு வந்து இங்கே ஒரு படம் எடுக்கிறோம் அது எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களாம் வந்து வியாபாரிகள் தான். உண்மை. இன்னைக்கு அப்படி தான் நடக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் நடக்குது. அதாவது இன்றைக்கி ஒன்றுங்க, இந்த படத்தோட
டைரக்டர் இயக்குனர் வந்து இன்னைக்கு காலையில் 30 ஆண்டு காலமாக செருப்பு அணியாமல் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு இந்த இந்த சினிமா மேலே இருக்கிற ஒரு மோகமும் ஒரு பாசமும் ஒரு பக்தியும். அதனால் வந்து அவர் ஜெயிப்பார். ஆனால் இப்போ இருக்கிற அவரை மாதிரி வந்து எல்லாம் இருக்கணும்னு தான் சொல்கிறேன் நான். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சில இயக்குனர்கள்லாம் இயக்குனர்னு சொல்லிட்டு வராங்களே கோசம் அவங்க இயக்குனர் கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க சங்கத்தில் உறுப்பினரும் கிடையாது. அதனால் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டது வந்து அது வந்து நீங்கள் தயாரிப்பாளர் சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு கருத்து, தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்றைக்கி மீட்டிங் நடந்து இப்போ நான் போகணும். அதனால் அண்ணா சொன்ன கருத்துக்கெல்லாம் இப்போ நான் போய் கேட்க போகிறேன், நானும் சொல்ல போகிறேன். சிறிய பட தயாரிப்பு இருக்குதுண்ணா. ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய படம் வந்தால் தானே இப்போ தேட்டரை கொடுக்குறாங்க. இன்னும் சின்ன படத்துக்கு அது எந்த தேட்டர் கொடுக்குறாங்க? ஆனால் நாங்கள் கேட்டாலும் அங்கே முடியலண்ணே. எல்லாமே வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல அரசியல்வாதிகிட்ட போயிட்டுன்னு, அப்புறம் எப்படி நாங்கள் கேட்க முடியும்? ம் இல்லை சொன்னீங்க, பேசுறது தான் சொல்கிறேன் நான். அவர் ஒரு இயக்குனர் வந்து அரசியல்வாதி சொல்லுங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து தேட்டர் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் சிறிய படத்துக்கு. நான் என் படத்தையே வந்து நீ அண்ணன் சொன்ன மாதிரி, இப்போ வி சேகரானு சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேட்டராக போய் என் படத்தை பணம் கொடுத்து நான் போட்டேன். அதில் வந்து பணம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாந்தி தேட்டரில் மாப்பிள்ளை மட்டும்தான் எனக்கு கூட்டு பணம் கொடுத்தாரு, செக் கொடுத்தாரு. மற்ற எந்த தேட்டரிலும் லாஸ்ன்ட்டாங்க. நீங்கள் எந்த கணக்கு வச்சு பார்ப்பீங்க? இன்றைக்கி இவன் கூட தம்பி கூட வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதை பண்ணணும். பணமே வரல, அதனால தான் லாஸ் ஆகுது. என்ன பண்ணுறது? கஷ்டம்தான். இந்த கஷ்டம் நானும் இப்படி ஒரு செயலில் வந்து எப்படி மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தொழிலதிபராக இருந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து என்னுடைய குறிக்கோள் இருந்தது. அந்த குறிக்கோளுக்காக சினிமா எடுத்தாலும் நீங்கள் 100 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுறீங்க, 100 பேருக்கு ஒரு 100 குடும்பம் வாழும், அதனால் நீங்கள் வாங்கன்னு என்னை கூட்டின்னு வந்தார். அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்கு தான் நான் வந்தேன் அந்த சினிமாவுக்கு. இட்டுன்னு வந்து படத்தை என்னை இட்டுன்னு வந்து ஆசைகளை காட்டி இந்த சினிமாவில் விட்டு, சினிமா வந்து கொண்டு வந்து தயாரிப்பாளர்னு நான் என்ன சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் லெட்டர் வாங்கிக்கணும், அவன் பேரில் படம் எடுக்க போட்டான். இது சென்சார் வாங்க போட்டான். அதான் டைரக்டரு தண்ணி கொடுப்பார். நான் அது அன்னைக்கு இருந்த ஆமாம், அதான் உண்மை. இல்லை அவர் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் லெட்ரு கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் என்னை கூட்டி வச்சு எஸ்எஸ் நம்ம ராவுத்தர் தான் அண்ணன் தான் வந்து அன்றைக்கி அட்டாக் கமிட்டி தலைவர் தான். அந்த டைமில் கேஆர்ஜி இருந்தாருங்க. அவங்கெல்லாம் கூட்டு ஒரு 25 தயாரிப்பாளர்கள் உட்காந்து அன்னைக்கு வந்து நடந்ததை கேட்டுட்டு, அதுதானா தயாரிப்பாளர் சங்கம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தயாரிப்பாளர் சங்கம் இல்லை என்னை பொறுத்தவரையிலும். அன்னைக்கு இருந்த தயாரிப்பாளர் 25 பேர் உட்காந்துட்டு 2 பேரையும் உட்கார வச்சு 2 பேர்கிட்ட பேசி தீர்த்துட்டு எங்கள் 2 பேரும் வெளியே போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட்டாங்க, கருத்துக்களை கேட்டாங்க, மறுபடியும் 2 பேரும் கூட்டாங்க. கூட்டு உன்னை நீ எத்தனை பேரை கெடுக்கிறதுக்கு இங்கே வந்துருக்கிற, சினிமாவே கெடுக்கிற, இந்தமாரி தயாரிப்பாளரில் வந்து புதுசாக இட்டாந்து கெடுக்காத, இது வந்து நமக்கு கெட்ட பேர். அவருக்கு எழுதி கொடுத்துட்டு வெளிப்பட அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு தயாரிப்பாளரான அவன் எழுதி கொடுத்த பிற்பாடு. ஆமாண்ணே, எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஏன் நீங்கள் வர்றது இருக்குங்களா தம்பி? சினிமா வந்து உண்மையாகவே சினிமான்னு தெரியாத ஒருத்தன் வந்து, ஆனால் சினிமா இருந்தது தான். சினிமா வந்து கற்றுக்கிட்டு தான் வந்து நானும் வந்து இப்போ தம்பி வந்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட நீ ஒரு நாடகத்தில் நடிச்சிருப்பேன்னு பார்த்துக்கிறேன்.
அதனால தான் நீ இந்த சினிமாவுக்கு வந்திருக்கிற. ஆர்வம் இல்லைன்னா சினிமாவுக்கு வர முடியாது. நாங்களாம் சின்ன வயசில் கூத்தாடிக்கிறேன், கூத்தாடிட்டு ட்ராமா ஆடிட்டு அந்த ஏற்பு தான் என்னை சினிமாவில் கொண்டாந்து விட்டுது. இன்றைக்கி அந்த சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு செயற்குழு உறுப்பினராக இந்த சினிமா தான் வளர்க்குது. இந்த சினிமா தான் உங்களையும் வளர்க்குது. இந்த சினிமா தான் அனைத்து பேரும் வளர்த்துது. சினிமா தான் எல்லாரையும் வளர்க்கும். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கூட நீங்களும் உங்கள் டைம் ஆகி போச்சு, எனக்கு மணியத்து. அண்ணா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஆர்வி உதயகுமார் சார் வந்து ஒரு முக்கிய வேலையாக கிளம்பணும் அப்படின்றதால வள்ளிமலை வேலன் படத்துடைய இசைத்தட்டை இப்போவே நம்ம வந்து வெளியிட இருக்கோம். அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் வந்து பேசுவாங்க. எம்என்ஆர் பிக்சர்ஸ் வழங்கக்கூடிய வள்ளிமலை வேலன் படத்துடைய இசைத்தட்டை சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு ஆர்வி உதயகுமார் சார் மற்றும் பேரரசு சார் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட வள்ளிமலை வேலன் படக்குழுவினர் பெற்றுக்கொள்கிறார்கள். படத்தோட மியூசிக் டைரக்டர் நான். இது ஒரு கிராமிய சப்ஜெக்ட். இதில் ஒரு 2 சாங்ஸ் நான் கம்போஸ் பண்ணியிருக்கு. ஒன்று மாண்டேஜி, ஒன்று அப்பா சென்டிமெண்ட்டு. ஸோ இந்த சாங் வந்து கதை, அந்த கதைக்கு இன்வால்மெண்ட்டோடு இருக்கும். இந்த சாங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இருக்கிற சிந்து, இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கு இதெல்லாம் இருக்கும்போது இந்த கிராமிய இந்த ஃபோக் டைப்பில் பண்ணும்போது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு நான் இளையராஜா சாரோட ஒரு சில சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு பண்ண சாங்ஸ் தான் இது. ஸோ இது ப்ரொடியூசர் சார் நாரத்னம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். மோகன் சார், டைரக்டர் சார் மோகன் சாருக்கு. அப்புறமா சுரேந்தர் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, அப்பா சென்டிமெண்ட்டு. சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. சார் தேங்க்யூ டு ஆல். சார் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மைக்கை சரி பண்ண எங்கள் அண்ணனுக்கு முதல் நன்றி. நாங்கள் 2 பேருமா ஃபஸ்ட்டு மேடையில் உட்காந்துருக்கிறது என்னோடய லைஃப் டைமில் இது ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அண்ணன் சுரேந்தர் கொஞ்சம் எமோஷனல். ஓகே. வள்ளிமலை வேலன் இந்த டைட்டில் வந்து மிஸ்டர் நாகரத்னம் கொண்டு வரும்போது அந்த நேரம் தான் வந்து முருகனை பற்றி எல்லா வேலைகளும் நடக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் ஒரு டைட்டில் கொண்டு வரும்போது நான் சொன்னேன், ஒரு வித்தியாசமான டைட்டில் கொடுக்குறீங்க, ரொம்ப பேசப்படுற ஒரு டைட்டிலாக மாறும் இது. இருந்தாலும் இதில் நீங்கள் படம் பண்ணுறது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை பண்ணிங்கன்னா உண்மையாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசினேன். அவர் ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் அந்த கதையோட ஒரிஜினல் சொன்னார். ஒரு உண்மை சம்பவத்தை எனக்கு சொல்லியிருந்தார். சொல்லும்போது அப்போவே இந்த படத்தை எந்த இடத்துல பண்ண போகிறீங்க அப்படின்னு, எங்கள் ஊர்லேயே தான் சார் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாகரத்னம் சாரை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக பழக்கம். அப்போவே அவங்க ஊரில் ஒரு நாடக நடிகர் 12 வருஷம். பாருங்கள், நான் கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஒரு படத்துக்காக அவங்க ஊருக்கு போயிருந்தேன், வேட்டையாடுன்னு ஒரு படம், அதுக்காக போயிருந்தேன். அந்த இடத்துல அவரை சுற்றி அந்த ஊர் மக்கள் அவரை ரொம்ப குழந்தை மாதிரி வச்சுருக்காங்க. எங்கே போனாலும் அவரை நாகரத்னம் பேர் சொன்னாவே என்ன வேணும்னு கேட்குற அளவுக்கு ஓடி வந்தாங்க. அப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஊரில் ஒருத்தர் செல்வாக்கோடு வாழறாரு அப்படின்னா அவருடைய செல்வாக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திட்டு வெளியே வந்துடணும். அவர் பேரை கெடுக்கிற மாதிரி நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற பயம் எங்களுக்கு இருந்தது. அந்த சமயத்தில் அவருக்காக நாங்கள் அந்த ஊரில் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போது நாங்கள் வந்து ஆல் இண்டியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது 9 ஸ்டேட்டில் இங்கேருந்தே நம்ம சென்சார் பண்ணுற அளவுக்கு முயற்சிகள் நடக்குது. ரெண்டாவது மிஸ்டர் வள்ளிநாயகம் சார், ஜட்ஜி வள்ளிநாயகம் சார் தலைமையில் இந்த நிறுவனம் நடந்துகிட்ருக்கு. அதில் பதிவு செய்த முதல் தயாரிப்பாளர்களில் மிஸ்டர் நாகரத்னம் சாரும் ஒருத்தர். இங்கே வந்து நம்மளுக்கு இந்த டைட்டில் பிரச்சனையோ இல்லை தயாரிப்பாளர்கள் பிரச்சனையோ வர்றதுக்கு சான்ஸே இல்லை. எதுவாக இருந்தாலும் கம்பெனி மூலிமா, இது வந்து சென்ட்ரல் போர்டு இன்கார்பரேட் கம்பெனி மூலிமா செய்கிறதுனால இப்போ இவங்க பேசின அத்தனை விஷயங்களும் எனக்கு பதிவாகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் அத்தனையும் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம்.
இந்த எலெக்ஷன் அது இதுன்னு அரசியல் கொஞ்சம் சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கிறதுனால எங்களால் டக்குன்னு உள்ளே போக முடியல. அடுத்து மிஸ்டர் மோகன், நான் ஒரு 40 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் சினிமாவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னா இவரோட நான் ஒரு 30 வருஷமும் ட்ராவல் பண்ணுறேன். இங்கே அவங்க பேசின செருப்பு சம்மந்த விஷயத்தையே நான் வந்து உதயகுமார் சார்கிட்ட, சார் இவன் வந்து செருப்பு போட மாட்டான், அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு. என்ன விஷயம்னு கேட்டார். சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு உள்ளே வந்திருக்காப்புல, அது நிவர்த்தி செய்கிற வரைக்கும் நான் போட மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நல்ல இதயம் கொண்ட மோகன். இவர்கிட்ட இவர் போய் என்ன பண்ணார், என்னோட உதவியாளராக இருக்கும்போது யூனியனில் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் லெட்டர் கொடுத்தாச்சேன். அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே அவங்க பல பேர் பல கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, சார் அவருக்கு கொஞ்சம் படிப்புலாம் கம்மியாக இருக்குது, அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க, கேமராவை பற்றியோ லைட்டை பற்றியோ கேளுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு என்சைக்ளோபீடியா வந்து மோகன். எல்லாத்தையுமே நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு கலை ஆர்வம் உள்ள ஒரு மனிதன். என்னுடைய உதவியாளராக இருந்து இப்போது இயக்குனராக வந்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலே மேலே வளர என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு ஜூனியர்ஸ் தான் சொல்லணும். நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்த காலத்துலேருந்து மற்ற ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், நம்ம பாலகுமார் மாஸ்டராக இருக்கட்டும், மற்ற மணிகண்டன் அவரும் என்னுடைய உதவியாளர் அவரும் இருக்கட்டும். பட் எல்லாருமே ஒருத்தர் பேரை சொல்கிறோம் அப்படின்னா அவர் பேரை காப்பாற்றுற மாதிரி அடுத்தடுத்து வேலைகள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கும் பெருமை, வேலை செய்கிறவங்களுக்கும் பெருமை. அந்த சந்தோஷத்தில் இன்னொன்று, இவங்களோட நானும் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன்றது இன்னொரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். தேங்க்யூ எவ்ரிபடி. பாய். கலையுலக ஜாம்பவான்களுக்கும் பத்திரிகை ஊடக டிவி நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வள்ளிமலை வேலன் இந்த படத்தில் மேடம் ஏதோ சொல்லிட்டு போனாங்க, நிறையா பேரை சிரிக்க வச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், இப்படி இயக்குனர் மோகன் சார் வந்து நான் ஒரு ஸ்டண்ட்டு நடிகராக ஆரம்பித்து ஒரு 2வது படமோ 3வது படத்தில் இருந்தோ அவருடைய நண்பராக இருக்கார். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஹீரோ, ப்ரொடியூசர், ஹீரோ அவரையும் ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும். பட் இந்த படத்தினுடைய டைட்டிலில் அந்த வள்ளி அப்படிங்கிற பேரோட நான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் சொல்லலாம். இந்த படத்தில் நான் என்ன கேரக்டரில் நடிச்சிருக்கேன்னு இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 250-300 படம் நடிச்சிருந்தாலும் கூட சில படத்தில் ஆசைகள் நிறைவேறும், சில படத்தில் தேவைகள் நிறைவேறும். ஒரு கண்டெம்ட்டுக்காக சொல்ல, வடிவில் நான் கூட நடிக்கும் போதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லுவார், டே இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் இருக்குது அது பண்ணுறியா, இல்லை ஒரு 10 நாள் ஒர்க் இருக்குது அது பண்ணுறியான்னு கேட்பார். ஒரு சீன் நடிச்சினா நீயா நானும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் சம்பளம் 1 நாள் சம்பளம் தான் வரும். 10 நாள் நடிச்சினா நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆனால் அண்ணே வாங்கண்ணே போங்கண்ணே கூட வரும் போகும், அது கண்டெம்ட் பெருசாக இருக்காது. நீ எதை எடுத்துக்கிறியோ அதை நீயே எடுத்துக்கோ அப்படிம்பாரு. அதனால் என்னுடைய ஆசைகள் மட்டும்தான் எடுத்துக்குவேன், தேவைகளை எடுத்துக்கல. அதனால தான் நான் நிறையா சம்பாதிக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி நான் 25 வருஷம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் தேவைகளை எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் ஏதோ வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகியிருப்பேன். பட் இன்றைக்கி என்னுடைய ஆசைகள் மட்டும் எடுத்ததுனால இன்றைக்கும் இளம் கலைஞர்களோடு நான் ஓடிக்கிட்டு இருக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு. அதனால் இந்த படத்தினுடைய யூனிட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான யூனிட்டு, திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல யூனிட். ஏன்னா இன்றைக்கி இத்தனை சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி, அது அனுபவம், அவருடைய அனுபவம், அது மோகன் சாராக இருக்கட்டும், அவருடைய இந்த படத்துடைய கேமராமேன் மணிகண்டன் சாராக இருக்கட்டும். மணிகண்டன் சாரை பற்றி சொல்லணும்னா, கேமராமேன் பற்றி சொல்லணும்னா அவர் சின்ன ஒரு வருஷம் தான். இன்றைக்கும் நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். நான் ஒரு ஃபைட்டர்னு வெளியில் சொன்னால் கூட ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் தான். ஒரு 5-6 பேர் வரிசையாக நிற்கணும் அப்படின்னா கூட நான் 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். எல்லாம் வந்து நில்லுங்கண்ணே, ஆர்டிஸ்ட்லாம் வந்து நில்லுங்கண்ணே, 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். ஒரு மானிட்டர் போனதுக்கப்புறம் அண்ணே முத்துக்கால் நான் காணும் அப்படிம்பார். சார் நான் பின்னாடி தான் நிற்கேன், அண்ணே முன்னாடி நில்லுங்கண்ணே அப்படிப்பார். ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆனால் ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி கொண்டு வந்து நிப்போட்டின கேமராமேன் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் நானும்
நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது இயக்குனரையே சாரும், கொடுத்த கேரக்டரை சொதப்பியிருக்கேன்னா அது என்னையே சாரும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகள் இந்த படத்தில் தயாரிப்பாளர் நாகராஜ் சாருக்கு ஆசைகள் நிறைவேறிச்சு. அவர் ஹீரோவோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசைகள் நிறைவேறிச்சு. தேவைகள் நிறைவேறணும், போட்ட பணம் திரும்ப வரணும். அதுக்கு நீங்கள் தான், மீடியாக்கள் தான் வந்து நல்ல முறையில் விமர்சனம் கொடுத்து சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நீங்கள் தான் நிறையா தூக்கி விட்டுருக்கிறீங்க. நல்ல கண்டெம்ட்டை நீங்கள் உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறையா புது ப்ரொடியூசர்கள், புது இயக்குனர்கள். இப்போது மோகன் சாருக்கு வந்து உதயகுமார் சார் சொல்லிட்டாரு, மெம்பர் ஆனால் தான் வந்து செருப்பு வாங்கி போட முடியும்னு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துருச்சு. அதனால் ஒத்த செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு செருப்பு தான் போடணும், அது ரிலீஸில் போட்டுருவார். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்த இருக்கின்ற தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பேரரசு அவர்களே, மற்றும் வாழ்த்து சென்ற ஜாம்பவான்களே, இன்னைக்கு வந்து இந்த மேடை வந்து வள்ளிமலை வேலன் மேடை. இந்த மேடையில் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் வாழ்த்துகின்ற வார்த்தைகளாக தான் இருக்கணும். அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே அவங்க வள்ளிமலையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த படத்தின் கதாநாயகன் நாகரத்னம் வந்து மிக சிறந்த ஒரு மனிதர். என்னுடைய சீரியலில் நடிக்க மோகன் கூட்டிகிட்டு வந்தார். மோகன் வந்து எனக்கு கேமராமேனாக இருந்தார். அப்போ வந்து அவர் நடித்தார். நடிக்கும்போதே சொன்னேன், டைலாக் நல்லா பேசுகிறாரு, ஆள் பார்க்குறதுக்கு நம்ம பழைய மண்வாசனை பாண்டியன் மாதிரி இருக்காரு என்ன. அது உண்மையாக நாகரத்னம் தெரியும் அவங்க. ஸோ அது மாதிரி இன்றைக்கி அதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நம்ம மோகன் கேமராமேனாக தான் அவர், எனக்கு என்னுடைய கேமராமேன் அவர் வந்து அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கிராமிய பாணியில் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அவருக்கு ஒரு அற்புதமான கேரக்டரை கொடுத்துருக்காரு. நம்ம அந்த பாட்டையும் அந்த ட்ரெய்லரையும் பார்க்கும்போது அதுலேருந்து தெரியுது. நிச்சயமாக படம் நல்லா வந்திருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். இதை வந்து நம்மளுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருமே எங்கள் நண்பர்கள் தான். நான் ஒருத்தர் பேர் சொன்னால் ஒருத்தர் கோச்சிப்பாங்க. அதனால் அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் தான். நீங்கள் இந்த படத்தை ஒரு சிறப்பு வைத்தியம் செஞ்சு இதை மக்களிடத்தில் கொண்டு செல்லணும். அவங்க இது வந்து ஒரு படம் எடுத்துட்டா மட்டும் படாது. நான் கூட இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ண, அதாவது ரொம்ப கஷ்டம், தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன படங்களுக்கு தேட்டரே கிடையாது. அதையும் மீறி நீங்கள் நல்ல விளம்பரம் பண்ணணும். படம் எடுக்கிறதே முக்கியம் கிடையாது. படம் பட்ஜெட் போடும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு உதயகுமார் சார் சொன்னார், ஒரு நம்ம வி சேகர் சார் சொன்னார், அந்த காலகட்டங்கள்லாம் வேறு. இப்போ படம் எடுக்கும்போது நானே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படம் எடுக்கணும்னு போகிறது வர்றது இப்படி பேக் அடிச்சுட்டே இருக்கேன். என்னென்னா ஆர்டிஸ்ட் இருந்தால் எடுக்கணும், இல்லை வேணாம், அப்படி ஒரு பயம்லாம் இருக்குது. கதையை வந்து கதை மேலே நம்பி பந்தயம் கட்டலாம். கதை படம் அந்த மாதிரி படமும் ஒரு 100 படத்தில் ஒரு 5 படம் ஜெயிக்குது, அதுவும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் 37 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். நமக்கு இன்னமும் அந்த பயம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படம் எடுக்கணுன்னா முதல்ல வந்து விளம்பரத்தை, ஃபஸ்ட்டு விளம்பரம் தான் மெயின். விளம்பரம் இருந்தால் மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் திரும்பி பார்க்குறாங்க, தேட்டருக்காரங்க திரும்பி பார்க்குறாங்க, ஒரு மீடியேட்டர்ஸ் அந்த கொண்டு போகிற மீடியேட்டர்ஸ் திரும்பி பார்க்குறாங்க. முதல்ல விளம்பரத்துக்கு ஒரு பெரிய நீங்கள் வந்து விளம்பரத்தை உருவாக்கணும். அப்புறம் தான் நீங்கள் அந்த படத்தை பற்றியே நீங்கள் அந்த ப்ரொமோஷன்ஸில் முதல்ல கவனம் செலுத்தணும். அதை வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் மோகனுக்கு நான் வந்து இது ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே பேசுனாங்க, அவர் செருப்பு கதை சொன்னாங்க, அந்த காதலிகன். அதாவது அவர் சொன்னார், நான் இன்றைக்கி வரும்போது மோகன்கிட்ட சொன்னேன், என்னை கூப்பிட்டம்போது, மோகன் நான் செப்பல் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். வேண்டான்னாரு. இல்லை சார், ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படின்னாரு. அதனால் ஒரு சால்வை மட்டும் கொண்டு வந்தேன், அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி சால்வை போடுறதுக்காக. அதே மாதிரி நம்ம கதாநாயகன் நாகரத்னம் நல்ல ஒரு சிறந்த அவரும் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு மக்களுக்கு நலத்திட்டங்களையும் நல்லதையும் ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதியாக இருந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கத்தில். இப்போ அவர் சினிமாவுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. ஒரு அரசியல்வாதி சினிமாவுக்குள்ளே வந்திருக்காரு. இப்போ எங்கள் அண்ணன் உதயகுமார் அண்ணன் சொல்லிட்டு போட்டார் ஒரே வார்த்தை, டப்புக்குன்னு எங்களெல்லாம் மேடையில் வச்சுட்டு, அரசியல்வாதிங்க ஏன் சினிமாக்குள்ளே வர்றாங்கன்ட்டார். சினிமாக்காரங்க அரசியல்வாதியாக போகும்போது ஏன் வந்துட்டு நீங்கள் அரசியல்வாதிங்க சினிமாக்குள்ளே வரக்கூடாது? இது அந்த மேடையாது. அரசியலில் இருக்கிறவங்க சினிமாவுக்கு வரக்கூடாத? ஒரு கோவை தம்பி அண்ணன் ஃபஸ்ட்டு படம்
என்ன படம் சார் ஃபர்ஸ்ட் படம்? பயணங்கள் முடிவதில்லை. ஆர் சுந்தரராஜ் என்ற ஒரு டைரக்டரை உருவாக்குனது யாருன்னா ஒரு அரசியல்வாதி சார். அன்னைக்கு கோவை தம்பி, அவர் பேர் கோவிந்தசாமி, அதிமுகவில் எம்ஜிஆர் அமைச்சரவையில் மந்திரி ஆக்கிறதுக்காக இருந்தவர். ஒரு எம்எல்ஏ, கோவை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு எம்எல்ஏ. அவரை வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் சார் போய் அப்ரோச் பண்ணி, அண்ணா நீங்கள் ஒரு படம் எடுக்கணுன்னு அப்படின்னு கதையை சொல்கிறாரு. ஒரு அரசியல்வாதி சினிமாவில் வர்றாரு, ஒரு பெரிய ஆர் சுந்தரராஜ் என்ற ஒரு டைரக்டரை உருவாக்குறாரு. அந்த மாதிரி பல படங்கள் எடுத்தினார். மணிரத்னத்தை கூட மணிரத்னம் சார் ஒரு படம் பண்ணார், இதய கோயில்னு. அவர் தான் ப்ரொடியூசர். அரசியல்வாதி சினிமாவுக்கு இல்லைன்னா உடனே சினிமாக்காரன் வந்துட்டு இது என்ன கதை இது? யாரையும் கெடுக்க முடியாது சார். அரசியல் சினிமாவை கெடுக்க முடியாது, சினிமா அரசியலை கெடுக்க முடியாது. அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசியிருப்போம். அவர் போயிட்டார், ஆனால் செய்தி அவருக்கு போகும். இது யாரையும் குறி வச்செல்லாம் பேசக்கூடாது, தப்பு அது. அரசியல்வாதிகள் வந்து சினிமாவுக்குள்ளே ஏன் வர்றாங்க? என்ன கேட்டு போட்டாங்களா உங்களுக்கு? சார், நம்ம நல்ல படம் எடுத்து அந்த தேட்டரில் இன்னும் அதை அழகாக கொண்டு போனோம்னா மக்கள் தானாக உள்ளே வருவாங்க. இன்றைக்கி என்ன நிலைமைன்னா, நம்மளுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். தேட்டருக்காரன் எப்படி கொடுக்குறாங்க? படம் எடுத்த உடனே வந்துட்டு தேட்டர் வாடகை 2 டைம்ஸ் போடுறாங்க. ஒன்று, தேட்டர் மேனேஜர்கள் கவர் வாங்கிட்டு படத்தை போடுறாங்க, ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 40 டிக்கெட் எடுக்கணும். அந்த ப்ரொடியூசர் ஒரு வாரத்துக்கு டிக்கெட் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு மேலே ஆடியன்ஸ் வந்தால் அந்த பணம் வந்து ஷேர் வரும் உங்களுக்கு. 70-40. தேட்டருக்காரங்களுக்கு 70 போகும், நம்ம படம் ப்ரொடியூசருக்கு 30% வரும். அதுக்கப்புறம் எல்லா டேக்ஸஸ் எல்லாம் போக வரும். ஆனால் அவங்க சொல்கிற ஒரே கண்டிஷன்ஸ், நீங்கள் டெய்லி டிக்கெட் எடுக்கணும். இன்னொன்று வாடகை. ஒரு வாரத்துக்கு வாடகை கொடுத்துருங்க, ஒரு ஷோ கொடுக்குறேன் அந்த வாடகை. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் போடுறாங்க? சார், நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டால் மட்டும் பத்தாது, உள்ள ஆடியன்ஸையும் நீங்களே கொண்டு வரணுன்றாங்க. இது எல்லாம் தாண்டி ஒரு படம் ஜெயிக்குதுன்னா அந்த படம் ஒரு சிறந்த படமாக, சிறந்த கதையுள்ள படமாக இருந்தால் மட்டுமே அந்த படம் ஜெயிக்கும். அந்த வகையில் உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நிச்சயமாக நல்ல அருமையான தேட்டர்களுக்கு கிடச்சி, இந்த படம் வந்து நல்ல ஒரு கருத்துள்ள படமாக மக்கள் ஏற்றுக்கிட்டு வியாபார ரீதியாக இந்த படம் வெற்றி கொடுத்து, இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி எங்கள் மோகனுக்கு வந்து நான் தான் செப்பல் வாங்கி கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த படத்தின் கதாநாயகன், தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம வள்ளிமலையிலேருந்து அந்த ஊரில் மக்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. சென்னை சினிமா உங்களை அன்போடு வரவேற்கிறது. நன்றி. வணக்கத்துக்குரிய என்னோட உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்குலாம் ஓகேனா நான் கொஞ்ச நேரம் பேசிக்கலாமா சார்? ஏன்னா இது எனக்கு கிடைத்த வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பு. ஸோ அதை தவறி விட்டுட்டு நான் பேசாமல் அங்கே போய் உட்காந்துட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த ப்ரோஜனமே கிடையாது. அதனால் இந்த மேடையை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நான் இலக்கியா, காவேரி பாய்ந்தோடும் மண்ணில் பிறந்து திருச்சியில் பிறந்து சென்னையில் வளர்ந்து இப்போ இந்த பிரசாத் ஸ்டூடியோவில் என்னோட டெபியூட் மூவி அஸ் அ ஹீரோயினாக நான் வந்து இங்கே நிற்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், ஏன் இந்த கதை, ஏன் இந்த படம் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. நான் சூஸ் பண்ணலை. உங்களுக்கெல்லாம் சொல்ல போகணுன்னா, நான் வந்து ஹீரோயினாக ஆவேனா, எனக்கெலாம் ஹீரோயினாக ஆகிற தகுதி இருக்கான்ற வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக, நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டாக ஆவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோடு தான் நான் ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, சினிமாவுக்கு வந்து நான் பழசு, உங்கள் எல்லாருக்கும் நான் புதுசு. அதாவது நான் சினிமாவுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. 4 இயர்ஸ்மே ஒரு சின்ன கதாபாத்திரம் கூட விடாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரேமில் தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன். அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்ட்டாக, அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக, சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டாக, இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்போ நான் வந்து ஹீரோயினாக வந்து நிற்கிறேன். இதுவே வந்து என்ன எப்படி சொல்கிறது, நான் நினச்சி பார்க்காத ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, நான் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அண்ட் வந்து சினிமாவில் வந்து எப்படி சொல்ற, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேருங்க. ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் சேர்க்கணும். சினிமாவில் வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்கிறது, அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா, அவங்க இப்போலாம் ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டாக போயிடுறாங்க. ஒரு ஷார்ட்கட்டாக அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளாக வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க.
இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மாறணும். ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க, எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் தேடி போய் நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ ஈஸியாக வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியாக வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம், நான் கொடுக்க வேணான்னு சொல்லலை. அவங்களில் யார் சினிமாக்குன்னு உண்மையாக உழைச்சி சினிமாக்காக யார் வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இது வந்து டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நீங்கள் அந்த கேஸ்டிங் கால் அந்த மாதிரிலாம் போகிற அந்த டீம்ஸ்க்கெலாம் வந்து இது கண்டிப்பாக போய் சேரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நான். இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வளர்ந்து நிற்கிறேன். இந்த படத்தில் எப்படி சொல்லணும்னா, எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டரில் நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ் ஒரு கெட்டப்பில் ஒரு மண் வாசனையோடு கலந்த ஒரு லுக்கில் அந்த மண்ணோட மண்ணாக கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாற்றிட்டு அந்த கதாபாத்திரத்திலே நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த வள்ளிமலை வேலன். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நான் டோர்னமெண்ட்டில் இருந்தப்போ, பூனேயில் இருந்தப்போ எனக்கு கால் வந்தது. மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோஸ் அனுப்புமா ஆஃப் சாரியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். திருப்பி வந்து கால் பண்ணுறேன்னே பண்ணலை. அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸில் வந்து சாரை பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. என்னோட குறையை வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது. நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு, உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா ஆனால் நீ ஷார்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு. ஆனால் டேரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனால தான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்கே ஹீரோயினாக நிற்கிறேன்றதை வந்து நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டேரக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க. எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. நான் சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சார் வந்து ஸ்லிப்பர் போட ரொம்ப எளிமையாக கல், மண், வெயில், மழை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எளிமையாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையாக வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காரு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் கேமரா டீம், மணி சார் வந்து ரொம்ப எப்படி சொல்ற அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லலாம் ஒவ்வொரு ஷூட்டிங் போகிற பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே என்னை வந்து ரொம்ப நேரம் வந்து வளன்னு இழுக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஸ்கெடியூல் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்தவங்க. அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து நான் வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணோம். ஷூட்டிங் அந்த திரையில் மட்டும் கிடையாது, நாங்கள் சகஜமாகவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். திரையில் எப்படி வந்து ஃபேமிலியாக இருந்தோமோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் அம்மா, அண்ணா, அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பழகினேன். அப்புறம் இப்போ வந்து முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அவரை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவரை மாதிரி ஒரு இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான், நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துலேயும் வந்து எனக்கு வந்து படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவரை காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஊர் மக்கள்லாம் பார்த்து ஏஞ்சி நின்று வணக்கம் சொல்லுவாங்க, அவரை பார்த்து கொஞ்சுவாங்க. இதெல்லாம் வந்து நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். படத்தில் வந்து சொல்லி பண்ண வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அவர் பண்ண செயல்களால் வந்து அவங்களாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒன்று வந்து பயத்தினால இருக்கும், இன்னொன்று வந்து மரியாதைனால பாசத்தினால இருக்கும். அவங்க கொடுத்தது வந்து மரியாதையிலையும் பாசத்தினாலையும் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சுருக்காரு. அவர் கூட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கதையில் இந்த திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்புறம் என்னோட காஸ்டியூம், திடீர்னு காஸ்டியூம் இல்லை பத்தலை அப்படின்னா டக்குன்னு பக்கத்தில் போய் கடையில் வாங்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து டைலர் மிஷின் இருக்கான்னு கேட்டு அங்கே எனக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ணா, ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ணா எல்லாருமே பர்ஃபெக்ட் டைமில் பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபுட்டு கொடுத்த ப்ரொடக்ஷன் அண்ணா, நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணுன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, நான் சொல்கிறேன். ஏதாவது யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா வந்து அறியாமல் செய்த தவறாக நினச்சி வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓவராலாக அந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சார். இங்கே பாதி பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் போய் அவங்கவுங்க பக்கத்து வீட்டில் போய் சொல்லுங்கள், அந்த ஹீரோயினாக நடித்த பொண்ணு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னா அப்படின்ட்டு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப பாசமாக. அவங்க பண்ண கோஆப்ரேஷனால், அவங்க பண்ண
ஒத்துழைப்புனால தான் அந்த படம் வந்து ரொம்ப அருமையாக எடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப பாசமாக இருந்தாங்க சார். உங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. வேற என்ன சொல்லணும், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க கை தட்டாதீங்க, இன்னும் நான் படத்தை பற்றி சொல்லலை. எங்கள் படத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். எங்கள் படத்தில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எங்கள் படத்தில் வர பிளேசஸ், அதாவது இடங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து படத்தை பார்க்கணுன்னு தோணும். அந்தளவுக்கு ரசனை வாய்ந்த இடமா இருக்கும் இது. ரொம்ப ரசனை வாய்ந்த இடம் அது. ஸோ அதனால் இந்த படத்தில் வர பாடல்கள், படம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். பெரிய படங்கள் எப்படி வந்து மக்கள் பார்த்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி சின்ன படங்களையும் மக்கள் பார்த்து சொல்லட்டும் அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத. அதை வந்து நம்மளா முன்னாடியே வந்து சொல்லணுன்ற அவசியம் இருக்காது, அவசியமும் இருக்கக்கூடாது. ஸோ வந்து படம் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு நீங்கள் வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நான் இந்த இடத்துல வந்து என்னோடய அம்மா அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க. லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சினிமா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேதமும் வேதத்தின் அந்தமும் அந்தத்தின் மெய்ப்பொருளாம் பேதமும் பேதத்தின் மார்க்க பிணக்கறுக்கும் போதமும் போத உருவாகி எங்கு புதைந்து வெந்து நாதமும் நாதத்தின் வண்டார்க்கும் வெண் தாமரை நாயகியே கலைமகளுக்கு என் வணக்கம். எம்என்ஆர் பிக்சர்ஸ் வழங்கும் வள்ளிமலை வேலன் பாடல் வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், பாசத்திற்குரிய அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் திரு எஸ் மோகன் அவர்களுக்கு நன்றி. தயாரிப்பாளர் வெள்ளி விழா காண இருக்கும் வள்ளிமலை வேலன் அவர்களுக்கு என் வணக்கம். மற்றும் இசையமைப்பாளர் ஆல்ரின் அவர்களுக்கு எனது நன்றி. இந்த பாடலை மிகவும் அருமையாக பாடிய நண்பர் திரு பவன் அவர்களுக்கு நன்றி. திரு காயத்ரி அவர்களுக்கு நன்றி. ஐயா திரு சுரேந்திரன் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப அற்புதமான இந்த பாடல், 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். முக்கியமாக இந்த பாடல்களை வெற்றி பெற வேண்டுமென்று, படம் வெற்றி பெற வேண்டுமென்று நினைத்தால் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் உள்ளத்திலே இதை ஏற்று ஒளியாக அனைத்து கடைகோடி மனிதனுக்கும் சென்று இதை காண்பதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக இதை செய்வீர்கள். இதை வாய்ப்பை நல்கிய இயக்குநர்கள், படக்குழுவினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நண்பர் எடிட்டர் நாகராஜ் அவர்கள் ரொம்ப அருமையாக எனக்கு இந்த பாடல் எடிட் பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்லாயிருக்கு. ஐயா திரு மணிகண்டன் அவர்கள் என்ன நினைத்து அந்த பாடலை எழுதினோ அதை அப்படியே காட்சி அமைச்சிருக்காப்புல, ரொம்ப சிறப்பான ஒளிப்பதிவு. இங்கு வந்து வாழ்த்து சென்ற ஐயா திரு ஆர்வி உதயகுமார், வாழ்த்து காத்திருக்கும் ஐயா திரு பேரரசு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்கள் படம் வெற்றி பெற வந்திருந்து வாழ்த்திய, அழைப்பின் பேர் வந்த அனைவருக்கும் மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய குடும்ப பாடங்கான படங்கள் வந்து கொடுத்து மக்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறையை காட்டினது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி படங்கள் வரும் பொழுது இன்னைக்கு முழுக்க சார் இங்கே இருந்து கேட்டை தாண்டி போவே இல்லை. ஸோ சார் இங்கே இருந்து அவருடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்காரு. மீண்டும் ஒரு முறை சப்போர்ட்டை தெரிவிக்கிறதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய திரு பேரரசு அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அதே தொகுப்பாளினி, அதே பேரரசு, படம் மட்டும் வேற. ஆமாம், அதே கேமராமேன், எல்லாம் ஒரே யூனிட்டாக போச்சு. வள்ளிமலை வேலன் எப்போவுமே நம்ம எதிர்பார்க்குறது தான். ஆர் உதயகுமார் சார் கொஞ்சம் அதிகம் பேசுவார், பிசிஆர் சார் அதை விட அதிகம் பேசுவார். இது எப்போ எதிர்பார்த்தது தான். ஹீரோனி இவ்வளோ பேசுவாங்கன்ட்டு எதிர்பார்க்கல, ஷாக் ஆகிட்டேன். எல்லாம் வருவாங்க, வாய்ப்பு கொடுத்த டைவரை பிடிச்சதுக்கு நன்றி, டைரக்டருக்கு நன்றி, மீடியாக்கெல்லாம் நீங்கள் தான் எங்களை அங்கே கொண்டு சேர்க்கணும், மக்கள்கிட்ட சேர்க்கணும், எல்லாருக்கும் நன்றி, இவ்வளோ தான் பேசுவாங்க. நீங்கள் சீக்கிரம் அரசியல் போயிடலாம், இன்னும் தெளிவாக பேசுகிறீங்க. ஓகே, உங்களுடைய கான்ஃபிடண்ட்டுக்கு வாழ்த்துக்கள்.
அந்த உயரம் வந்து இங்கே பிரச்சனை இல்லை, பொய்யா சொல்லிப்பாங்க. அது அப்படி சொல்லுவாங்க சினிமாவில். உங்களை வந்து வளவிடாமல் பண்ணுவாங்க அப்படி. என்ன இதுக்கு பிறகு ரேவதி பேச உயரம் இல்லை, ரோஹிணி மேடம்லாம் உயரம் இல்லை. இன்னைக்கெலாம் ரேவதி யார் சாதிச்சிருக்கா? அதை சொல்கிறேன். அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் திறமையில் நம்பிக்கை வைங்க, வந்துடுவீங்க. நீங்கள் பாருங்கள், படிப்படியாக வந்திருக்கீங்க. இதே சாதனை தானே, அதில் பெருமைப்படுங்க. நீங்கள் அவங்க 1000 சொல்லுவாங்க, விட்டுருங்க அதை. ஓகே, பெரிய ஹீரோயினாக இருக்குது, வாழ்த்துக்கள். வள்ளிமலை வேலன், மாட்டுக்கார வேலன், எங்கள் வீட்டு வேலன், சிங்கார வேலன், வருவான் வடிவேலன். வேலன்னாலே சினிமாவிலே ஒரு பவர் தான். இப்போ வள்ளிமலை வேலன், உதயகுமார் சார் சரி, விசிஆர் சார் சரி சொன்னாங்க. இப்போ முருகன் சீசனாங்க. இந்த சீசன் மாம்பழமா? அது பலாப்பழமா? இது மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன் சொல்றதுக்கு முருகரியா? என்றைக்குமே ஒரு சீசன் தான் அவர். என்றைக்குமே முருகன பவர் தான். அவர் சீசன் இல்லை, எவர் கிரீன் அவர். இப்போதைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். எப்போதைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். நல்லா படத்தில் அதிகமாக முருகரை பற்றி படங்கள் அதிகமாக வரும், நல்லாயிருக்கும். நல்லா மதுரை வந்து முன்னாடி அரசியல்வாதிகளுக்கு வந்து மாநாடு போகிறதுக்கெலாம் சிறந்த இடமா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து முருகருக்கு மாநாடு போகிறதுக்கே மதுரை சிறந்த இடமாக இருக்குது இன்றைக்கி. அதில் முருகர் என்றைக்குமே நம்பியவரை கைவிட மாட்டார். நீங்கள் முருகனை நம்பியிருக்கீங்க, கைவிட மாட்டார். நம்ம இயக்குனர் மோகன் இன்னைக்கு பேசும் பொருள் ராமருடைய பாதுகையை பரதம் வாங்கிட்டு வந்து கூட இவ்வளோ பேசலை. இன்னைக்கு வந்து இவர் செருப்பு போட்ட விஷயத்த இன்னைக்கு பெரிய டாப்பிக்காக போயிடுச்சு. ஆனால் அதிசயம்தான். ஒரு லட்சியம், ஒரு கொள்கை, இதை அடைவன்னு சொல்கிற நம்பிக்கை உள்ளே வந்து அதை செய்வான். நம்பிக்கை இல்லாத செய்ய மாட்டான். அதை சாக்கு சூழலாம் போடுவான். நம்மளால் முடியும், அது வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை. உங்களுக்கு நீங்கள் டைரக்டர் ஆகிட்டீங்க சார். என்னைக்கு கதை திரைக்கதை இயக்கம் எஸ் மோகன் அப்படின்னு இருந்துச்சோ அப்போவே உங்களுக்கு முருகன் உங்களுக்கு எஸ் சொல்லிட்டாரு. அதான் நீங்கள் எஸ் மோகன். நான் சொல்கிறேன், நீங்கள் 30 வருஷமாக அந்த செருப்போட காரணம் என்ன தெரியுமா? முருகர். நீங்கள் வச்சுருக்க டைட்டில் வள்ளிமலையை நோக்கி நீங்கள் போகணும். அது வந்து ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் போகும்போது யாரும் செருப்பு போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த வள்ளிமலை முருகரை நோக்கி நீங்கள் யாத்திரையை 30 வருஷமாக பண்ணியிருக்கீங்க. 3 மாதமாக செருப்பு போடாமல் யாத்திரை பண்ணாலே முருகர் அப்படி பண்ணுவார், தூக்கி வைப்பார். 30 வருஷமாக நீங்கள் முருகர் நோக்கி யாத்திரை பண்ணியிருக்கீங்க. கைவிட மாட்டார் சார், முருகர் வந்து கைவிட மாட்டார். வள்ளிமலை ஹீரோ அவருடைய கிராமத்து நாயகன். நம்ம அவரே தயாரிப்பு, அவரே கதாநாயகன். அந்த கிராமத்துக்கான தோற்றம், கதைக்கான உருவம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கீங்க மேடம். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஊரில் நிறைய வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. திருவிழா வந்துட்டால் போதும், வேறு எந்த நாடகமும் இல்லை, வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. அது எங்கள் ஊர் மக்கள் இருக்காங்களே, எங்கள் ஊரும் எல்லாரும் மக்களும் அந்த வள்ளி திருமணம் நாடகத்தை தான் 30 வருஷம் பார்த்துருப்பாங்க. 30 வருஷம் அதே நாடகம், அதே வருஷம் அதே டேலாக் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ போட்டால் இன்னும் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு உட்காந்துருவாங்க துண்டுலாம் போட்டு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரியே, நான் ரஜினி படத்தை விஜய் படத்தை ஃபஸ்ட் நாள் பார்க்குற மாதிரி. அதில் வேலன் வேடன் விருத்தன் அப்படின்னு யார் ராஜபட்டு யாரோ அவங்க பேரை போடுறதுக்கு போடுவாங்க. வேலன் வேடன் விருத்தன். டைட்டில் வள்ளி திருமணம். இதில் வேடன் விருத்தன் நடிப்பவர் உடையப்பா அமுத்தப்பா அப்படின்னு பேர் போடுவாங்க. அதனால இது வள்ளிமலை அப்படின்னாலே வேலன் வந்துடணுங்க. ஒரு டைலாக் இருந்துச்சுல, வேலன் தான் மாப்பிள்ளைன்னா பொண்ணு வேறு யார்? வள்ளி தான், அதானே? ஆமாம். அப்புறம் வள்ளியும் வெற்றியும் சேர்ந்துட்டாலே வெற்றி தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஓகே.
தற்போது இயக்குனர் திரு தர்மசீல செந்தூரன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேசலை, ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றேன். திரு நாகரத்னம் அவர்கள் பைவலசா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். அந்த ஊர் மக்களுக்கு மிகவும் சிறந்த சேவைகளை செய்து கொண்டு வருபவர், செய்திருக்கின்றார், செய்து வருபவர். அவர் பெண்கள் மீதான, அதாவது அவருக்கு அந்த ஊர் மக்கள் பெண்களுக்கு ரொம்ப உதவி செய்பவர். அவர் ஒழுக்கசீலர், தனிமனித ஒழுக்கம் அவரிடம் இருக்கின்றது. அதுக்கு ஒரு உதாரணம், தன்னுடைய காரினுடைய ஒரு பக்கத்து சீட்டில் வந்து யாரையும் ஆம்பளையில கூட உட்கார விடுறதில்லை, ஒன்லி அவரோட ஒய்ஃபை மட்டும்தான் உட்கார விடுவார். அப்படிப்பட்ட ஒரு தனிமனித ஒழுக்கசீலர். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை நடித்த அவருக்கு வாழ்த்துக்கள். அதே போல் திரு மோகன், இயக்குனர் மோகன், என்னால் என்னுடைய படத்துக்கும் அவர் கேமராமேனாக இருந்திருக்கின்றார். அந்த வேளையிலே நான் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னென்னா காடு மேடு கல் முள் எல்லாத்துலேயும் இரவு பகல் ஒரு 12 மணி கூட வெறுங்காலோட அவர் போய் கேமரா பண்ணும்போது ரொம்ப வலிக்கும், இது பண்ணும், ரொம்ப நம்மளுக்கே மனசு வலிக்கும். இவர்கள் என்ன சொன்னாலும் இங்கே மேடையிலே சில பேர் சொன்னார்கள். ஆனால் நான் என்று அந்த இதை வந்து அவர் விட வேண்டும், இன்றிலிருந்து அவர் காலணி அணிய வேண்டும் என்று சொல்லி மேடையில் உள்ள அனைவரின் முன்பாக அவருக்கு காலணியை கொடுத்து அணிய வைக்க விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ராஜ கணபதி அவர்கள், அடுத்ததாக இந்த படத்தில் அப்பா கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய திரு ராஜ கணபதி அவர்கள் வந்து ஒரு வார்த்தைகள் பேச இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி செருப்பு நீங்கள் கொடுத்தா அவர் எப்படியும் அணிய மாட்டார் சார், சால்வை மட்டும் தான் நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக இது நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வள்ளிமலை வேலன் படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கு அவருடைய அந்த 30 ஆண்டு கால விரதம் அப்படின்னே சொல்லலாம். காலில் செருப்பு இல்லாமல் அவர் வந்து இருக்கிறது, படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்ட பிறகு தான் போடுவேன்ட்டு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றி பெற வாழ்த்துவோம். ஸோ அதற்கான ஒரு சிம்பிளாக தான் அவர் கையில் வந்து காலணிகளை பரிசாக கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். வள்ளிமலை வேலன் ஷார்ட்கட் வந்து VMV, வெற்றி மேல் வெற்றி வந்து சேரணும். ப்ரொடியூசருக்கு அவர் வந்து ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த மனிதர். எல்லா விஷயத்துலேயும் அக்ரெசிவ்னஸ்ஸு, அறிவு, மக்களை டீல் பண்ணுறது, மக்களுக்கு சேவை செய்கிறது, ஒரு தனி மனிதனை வந்து அக்கறையை காட்டுறது, அது வந்து எல்லார்கிட்டையும் பார்க்க முடியாது, 1000ல் ஒருத்தர் தான் பார்க்க முடியும். உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதா நினச்சிக்காதீங்க, நான் மனத்தில் பட்டு தான் பேசுகிறேன். அப்புறம் டைட்டில் வள்ளிமலை வேலன் ரொம்ப சிறப்பு. இந்த காலத்தில் டைட்டில் வந்து ஒரே இங்கிலீஷு டைட்டிலாக வைக்கிறாங்க, புரியாத டைட்டிலாக வைக்கிறாங்க. ஏதோ மக்களை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக டைட்டில் வைக்கிறாங்க. இந்த தமிழ்நாடுங்கிற நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி டைட்டில் வைக்கிறாங்க. இது எவ்வளோ அழகான டைட்டில். வள்ளிமலை ஊர் சம்மந்தப்பட்டது, வேலன் சம்மந்தப்பட்டது, கேரக்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் வள்ளிமலை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். இப்போ திருச்செந்தூர் ஃபேமஸ் ஆகிடுச்சு, திருவண்ணாமலை ஃபேமஸ் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த படம் வந்த பாடு வள்ளிமலை ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஸ்டோரி, இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. காதல் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, அப்புறம் அனைத்து விதமான செய்திகளும் இருக்குது. அனைத்து விதமான செய்திகளும் இருக்குது. எந்த விரசமும் கிடையாது, வயலன்ஸ் கிடையாது, முகம் சொலிக்கிற சீன்ஸ் கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தேட்டரில் குடும்பமாக வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சாங்ஸு சொல்லவே தேவையில்லை, 2 சாங்கு போட்டு காட்டினாங்க, பார்த்து ரசிச்சிருப்பீங்க. காதல் சாங்கு,
அப்புறம் அப்பா அம்மா சாங் அப்பா மகன் சாங்கு. அப்பா மகன் தான் இப்போ பெரிய டாபிக் ஆஃப் த தமிழ்நாடு போயிட்டுருக்கு. ஒரு கட்சியில் மிகப்பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. இப்போ அது என்னென்னா தாய் மகன் சம்மந்தப்பட்டது எல்லாம் வந்திருக்கு. ஆனால் தந்தை மகன் சம்மந்தப்பட்ட சாங் வந்து ஃபேமஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. எனக்கு தெரிஞ்ச மஞ்சப்பை படம் வந்து தாத்தா பேரன் சம்மந்தப்பட்ட ஒரு சாங். அதை அந்த பாட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த படத்தில் வந்து தந்தை மகன் சம்மந்தப்பட்ட சாங் வந்து அது நம்முடைய ரிசம்பிளன்ஸில் இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரீச்சு அண்டு வீச்சு உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் சீட் அவுட்டு எந்திரிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு. ஏன்னா மகனை பெற்றவர்கள் தந்தையை பெற்றவர்கள் அவங்களுக்கு அதனுடைய வழி தெரியும். ஏன்னா இப்போ பாசமெல்லாம் கம்மியாயிடுச்சு, எல்லாம் மிஷின் மயமாயிடுச்சு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது கூட வாட்ஸ்அப்பில் தான் கேட்குறாங்க. நேருக்கு நேராக பேச்செல்லாம் போயிடுச்சு. ஸோ இனிமேல் கம்யூனிகேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அன்பு வெளிப்படுத்தணும்னா நிறைய பேசணும். இந்த படம் அதுக்கு ஒரு திறவுகோலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் எம்என்ஆர் அவர் வந்து எம்என்ஆருடைய அப்ரிவேஷன் வந்து எம்ஜிஆருங்கிற அப்ரிவேஷனை ரிசம்பிளன்ஸ் ஆகுது. அவருடைய லட்சியமும் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய வழிகாட்டுதல் அவர் தான் அவருடைய ரோல் மாடல். அந்த படம் அவர் கலை பேஸ் பண்ணி தான் அந்த ரீச்சுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுக்காக தான் இந்த படமும் சாட்சியாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா கலை வச்சு தானே அவர் பெரிய அளவுக்கு ஆனார். ஸோ இதுதான் என்னுடைய மனசில் பட்ட சில விஷயங்களை நான் பேசுகிறேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னித்து கொள்ள வேண்டுகிறேன். ஊடக நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த படத்தை நல்லபடியாக மக்களுக்கு ரீச் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு வரவழைச்சி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்டு மக்கள் வள்ளிமலை மக்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் சாதாரண மக்களில் அன்பின் வடிவான மக்கள். அங்கே போனீங்கன்னா அதனுடைய ஃபீலிங்ஸை வார்த்தைகளை வெளிப்படுத்தவே முடியாது. அவ்வளோ எப்படியும் மக்கள் இருக்காங்களான்ட்டு நேராக போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு மிக மிக நன்றிகள். அப்புறம் வந்து படம் முழுக்க எல்லா ஷூட்டிங் டேஸும் வந்து நல்ல சாப்பாடு போட்டார். எப்பப்போ பசி எடுக்குதோ அப்பப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். என்னைக்கும் அன்னமிட்ட கை வாழ்ந்தே தீரும். வாழ வச்சவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இன்னும் நிறைய அன்னம் போடுவார். எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாரும் மறுபடியும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். திரைப்படத்தின் உழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் ஹீரோ அவருக்கு அவருடைய காட்சிக்கு தானே நான் பாடியிருக்கேன். நான் அதை பாதி தான் அது போடும்போது நான் வந்தேன். நான் நிறைய படத்தில் நீங்கள் என்னுடைய குரலை கேட்டிருப்பீங்க. மோகன் வந்து இப்போ பேச மாட்டேன்னாரு. அவர் மோகனுக்கு பதிலாக நான் பேசிடுறேன். இந்த இடத்துல சிரிக்கலாம். என்னை வந்து இந்த யூனிட்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது ஆர் செல்வா அவர்கள். கரெக்டாம்மா? சரியாக பேசுகிறேன்னா? இந்த திரைப்படத்தின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேன்மேலும் அதான் குறைஞ்சது ஒரு 100 குடும்பங்கள் பிழைக்கும் என்ற ஒரு புள்ளி விவரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்க. அது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் 100 பேருக்கு மேலே 100 குடும்பங்களுக்கு மேலே இதனால் பயன் அடைகிறார்கள் என்றால் அது ஒரு மிக 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 சிறந்த விஷயம். நான் வந்து 80 to 90 ஒரு இன்றியமையாத ஒரு பின்னணி குரல் கலைஞனாக இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து வாய்ஸ் வந்து மாற்றி பேசியெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த படத்தை சம்மந்தப்பட்ட அத்தனை குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை நான் என்ன வச்சு சொல்லலை. ஒரு 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 ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும்னா அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் ரொம்ப இனிமையாக போகணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் ஆல்வின் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புண்ணியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், மோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நாகரத்தினம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். மாப்பிள்ளைக்கு ஒன்று சொல்லணும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் எல்லாமே என் மாப்பிள்ளைக்கு, எங்கள் மோகன் சாருக்கு, ஆல்ரின் சாருக்கு, எல்லாரும் மணிகண்டன் சாருக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். அண்ட் இலக்கியா உட்பட எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டுகிறேன். அண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தான் எப்படி கேசட் விளையாட்டு விழானா வந்து ஒரு இசையமைப்பாளர் ஹீரோவோ, எந்த விழானாலும் என் அருமை பத்திரிகை நண்பர்கள் தான் ஹீரோ. ஏன்னா வந்து ஒரு நல்ல விஷயத்த நல்ல விதமாக கொண்டு போய் சேர்க்கறதும் சரி, தப்பாக கொண்டு போய் சேர்க்கறதும் சரி உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நல்ல எங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுங்க, மக்கள்கிட்ட எங்களை கொண்டு போய் நல்லபடியாக சேருங்க, எங்கள் சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னா தலைவன் வந்து செருப்பை போட ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வாழ்த்தை வந்து அவருக்கு தெரிவித்து வள்ளிமலை வேலன் படத்துடைய இயக்குனர் திரு எஸ் மோகன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்கும் கலை உலக பிரம்மாக்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கம் தெரிவிக்கிறேன். எதனால் பிரம்மான்னா, ஒருத்தனோட தலையெழுத்தை மாற்றி எழுதுகிற உரிமை வந்து பிரம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதேமாரி ஒருத்தவனோட தலையெழுத்தை எழுதக்கூடியது பத்திரிகை மீடியாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் நாங்கள் அப்படி சொன்னேன். வள்ளிமலை வேலன், எம்என்ஆர் பிக்சர்ஸ் வள்ளிமலை வேலன். அதாவது என்னென்னா, எம்என்ஆரை வந்து எனக்கு வந்து என்னோட நண்பர் பழனின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சார். அப்படி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார். ஒவ்வொரு இடங்கள் போக்குள்ள ஒரு பட்ட அவமானங்களுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டார். ஐயா, எங்கெங்கே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணலாம் நான் அப்படின்னாரு. அவருக்காக ரெடி பண்ணப்பட்டது தான் இந்த வள்ளிமலை வேலன். என்ன ஒரு ஊரில் நடந்த உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி அவரை மனதில் வச்சு இந்த படம் எடுத்தோம். நான் கூப்பிட்டதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து இயக்குநர்கள், என்னோடய குருநாதர் செல்வா சார், அப்புறம் செந்தூரன் சார், என்னோட தயாரிப்பாளர் எம் நாகரத்னம், வந்திருக்கேன் எல்லாருக்கும். ஏன்னா யாராச்சும் விட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிங்க. ஏன்னா வந்து நேரம் கருதி என்ன காலம்பரம் அவங்க 1 hour இழுத்ததுனால இங்கே வந்து பின்னாடி வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாரோட முகம் சொல்லிக்க வேணாம். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. யாராச்சும் விட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கூப்பிட்டு சொல்கிறதுக்கான இல்லை. ஏன்னா இதில் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. என்னோட கேமராமேன் மணிகண்டன் என்னோட நண்பர், அப்புறம் இடிமின்னல் எங்கள் ஃபைட் மாஸ்டர், அவர் எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான். அப்புறம் எடிட்டர் நாகராஜ், மியூசிக் டைரக்டர் ஆல்ரின் எல்லாரும், அப்புறம் கவிஞர் சி புண்ணியா. ஏதாச்சும் விட்டுருந்துச்சுன்னா ஏன்னா நேரம் கருதி மன்னித்துக்கொள்ளவும் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.